கிரிக் யுனைடெட் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க கீகா. ஸோ இன்னைக்கு இந்த வருஷத்தோடைய கடைசி வீடியோ நம்ம சேனல்ல நம்ம போட போறது. ஆக்சுவலா இந்த வருஷம் ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. த இயர் ஆஃப் ஜிங்ஸ் பிரேக்கர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்னு ரெண்டு ஜிங்ஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அதான் கிடையாது. இந்த எபிசோட் நாங்க ஸ்கிரிப்டே பெருசா எழுதி வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு நாங்க ஜிங்ஸ் பிரேக்கர்ஸ் இந்த வருஷம் நடந்திருக்கு. ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். யாரோட அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஹெச்பிடி ப்ரோ கூட. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. இன்னொரு விஷயம் நான் என்ன ஆட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நம்மளும் இந்த வருஷம் தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் மீம் பேஜ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல எல்லாம் நம்ம பேஜ் வந்து இருந்துச்சு. நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க நமக்கும். ஸோ அதை அப்படியே நம்ம யூடியூப்லயே கேரி அவுட் பண்ணிட்டு வந்தோம். மார்ச் 11ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 7-8 10 மாசம் ஓடிருச்சு. ஆல்மோஸ்ட் 1300 சப்ஸ்கிரைபர்ஸ் நெருங்கிட்டு இருக்கும். இந்த வீடியோ முடியும் போது 1300 அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஸோ அப்படியே இந்த ஷோக்குள்ள அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹெச்பிடி ப்ரோ, இந்த இயர் ஆஃப் ஜிங்ஸ் பிரேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வருஷம் பிரேக் ஆயிருக்கு. ஆக்சுவலா ஸ்போர்ட்ஸ் ஃபேன்ஸ் இந்த வருஷத்தை மறக்கவே மாட்டாங்க. 2025 இந்த வருஷத்தை யாருனாலையுமே மறக்க முடியாது. ஏன்னா இந்த வருஷம் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நமக்கு கொடுத்திருக்கு. ஆர்சிபி 18 வருஷம் கழிச்சு ஆர்சிபி ஃபேன்ஸ் கொண்டாடக்கூடிய ஒரு வருஷமாவும், சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் ராசியே இல்லாத டீம்னு சொன்ன சவுத் ஆப்பிரிக்கன் டீம் ஐசிசி டிராஃபி வின் பண்ணதா இருக்கட்டும், இந்தியன் விமென்ஸ் டீம் ஏகப்பட்ட ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் வேர்ல்ட் கப்பை வின் பண்ணதா இருக்கட்டும், அண்ட் 50 வருஷம் 60 வருஷமா டிராஃபி வின் பண்ணாத ஃபுட்பால் டீம்ஸ் நிறைய அந்த வருஷம் டிராஃபி வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் ஆர்சிபி டீமா இருக்கட்டும், இதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சு அவங்க அடுத்தடுத்த டிராஃபிஸ் வின் பண்ணாலும், அடுத்த ஒரு பெரிய லெகசி கிரியேட் பண்ணாலும், அந்த டீம்ஸோடைய ஃபேன்ஸ் இந்த வருஷத்தை மறக்கவே மாட்டாங்க. ஏன்னா இங்க இருந்துதான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. சில டீம்ஸுக்கு 50-60 வருஷம் கழிச்சு திரும்பவும் அந்த ரெடம்ஷன் இந்த வருஷம் தான் கிடைச்சது. அதே மாதிரி நம்ம கிரிக்கெட்லயும் ஏகப்பட்ட விஷயங்கள், ஹாபர்ட் ஹரிக்கன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். டொமஸ்டிக் கிரிக்கெட்ல டெல்லி கேபிட்டல்ஸோடைய பிரான்ச்சைசியோடைய முதல் டிராஃபி பார்த்ததா இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வருஷம் நடந்திருக்கு. அதே மாதிரி ஃபுட்பால்லயும் மற்ற ஸ்போர்ட்ஸ்லயும் கூட இந்த மாதிரியான சில சம்பவங்கள் நடந்திருக்கு. ஜிங்ஸ் பிரேக்கான சம்பவங்கள் மட்டும் இல்ல, அது போக இந்த வருஷம் நடந்த எல்லா விஷயங்களை பத்தியும் நாங்க விரிவா பேச வந்திருக்கோம் இன்னைக்கு. சோ டைரக்டா ஓவர் டு யூ ப்ரோ. இந்த வருஷத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட வாழ்க்கையில வந்து 2 டெம்ப்ளேட் தான் மேக்சிமம் இருக்கும். ஒண்ணு, சந்திரமுகில சாமியார் வந்து ரஜினியை பார்த்து ஒரு ரிலீஃபோட கையெடுத்து கும்பிடுற மாதிரியான ஒரு டெம்ப்ளேட். இன்னொன்னு, ஆண்டவன் கட்டளை படத்துல யோகி பாபு வந்து ஆளை உடுங்கடா சாமி நான் என் ஊருக்கே போறேன்ற மாதிரி ஆளை உடுங்க ப்ரோன்னு வாங்கின அடிக்கப்புறம் எல்லாரும் ஒரு மாதிரி 2026 நோக்கி போற மாதிரி இருக்கும். இதுல என்ன டெம்ப்ளேட் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ஒண்ணு மேட்ச் ஆகுது, நான் சொல்லலாமா? சொல்லுங்க. வேலாயுதம் படத்துல சந்தான கடைசியா அந்த பணத்தை திருடிட்டு இப்படி எடுத்துட்டு வருவாரு, எல்லாரும் கை தட்டுவாங்க. கடைசியா ஸ்பீடு பணத்தை எடுத்துட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி சம்பவங்கள் தான் இந்த வருஷம் நடந்திருக்கு. அதுதான் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா இதுலயுமே, ஃபுட்பால் இருக்கட்டும், கிரிக்கெட் இருக்கட்டும், கபடி இருக்கட்டும், ஒட்டுமொத்த இதுலயுமே நம்ம பார்த்தோம்னா லாட் ஆஃப் ஜிங்ஸ் பிரேக்கர்ஸ். அதான் நீங்க இப்போ ஒண்ணு சொன்னீங்களே, ஒரு வழியா ஸ்பீடு எடுத்துட்டாண்டா அந்த மாதிரி, அது பல இடத்துல நடந்திருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றது வந்து நம்ம கிரிக்கெட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். கிரிக்கெட்ல இருந்துன்னு பாத்தீங்கன்னா பிக் பேஷ் லீக்ல ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் தடவை அவங்க வந்து பிபிஎல் ஜெயிக்கிறாங்க. இந்த பிபிஎல் டாமினேட் பண்ண பெர்ஸ்காச்சஸ் அந்த மாதிரியான டீம்களை ஓரம் தள்ளிட்டு முதல் முறையா இந்த டீம் வந்து டிராஃபியை அடிக்கிறாங்க வித் ஹெல்ப் ஆஃப் மிச்சல் ஓவன். அந்த ஃபைனல்ஸ்ல வந்து சிட்னி தண்டர், டேவிட் தலைமையிலான சிட்னி தண்டர் ஒரு 180+ டார்கெட் வச்சிருவாங்க. ஒரு ஃபைனல்ல வந்து 180+ டார்கெட்ன்றது உங்களுக்கு மென்டல் அட்வான்டேஜ் ஒரு 210 220 மாதிரியான அந்த ஒரு இது அட்வான்டேஜோட அவங்க வந்து டிஃபெண்டிங் பண்ண வந்தா, மிச்சல் ஓவன் அதுக்கான ஒரு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கல, அவங்களுக்கு ஒரு ரூமே கொடுக்கல. வந்ததுல இருந்து அடி வெளுன்னு வெளுத்தாரு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன சொல்லணும்னா, இதே மிச்சல் ஓவன் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் ஜெயிக்கும் போது, அதாவது அவங்க டிராஃபி ஜெயிக்கல, ஒரு மேட்ச் ஜெயிக்கும் போது ஸ்டான்ஸ்ல இருந்து ஒரு ஃபேனா சப்போர்ட் பண்ண மிச்சல் ஓவன் தன்னோட பிரான்ச்சைசிக்காக ஒரு ஃபேன் பாயா நின்று பிபிஎல் ஜெயிச்சு கொடுத்தாரு. ஒன் ஆஃப் த ஹோல்சம் மூமெண்ட் இன் 2025. மிச்சல் ஓவனோட இந்த ஒரு நாக்குனால தான் ஹோபர்ட்டை சேர்ந்த ரிக்கி பாண்டிங், நான் முக்கியமா நோட் பண்ண, ஹோபர்ட்டை சேர்ந்த ரிக்கி பாண்டிங்
இந்த ஒரு காரணத்தினால கூட அவரை வந்து பஞ்சாப் கிங்ஸ்ல ரோப் பண்ணாரு. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா பிபிஎல்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா போனா எஸ்ஏ T20. எஸ்ஏ T20 நீ கேட்கல, ஆரம்பிச்ச 3வது சீசன் தானே, அதுக்குள்ள என்ன ஜிங்ஸ் பிரேக்கர்னு. த டீம் விச் வான், அதுதான் இங்க கேள்வி. எம்ஐசிடி இங்க எஸ்ஐ T20 ஜெயிக்கிறாங்க. எம்ஐசிடி தானே, அது வந்து ஸ்ட்ராங்கான டீம், எம்ஐசிடி எல்லா குளோபல் பிரான்ச்சைஸ்லயும் ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொன்னாலும் எஸ்ஏ T20ல முதல் 2 சீசன் வாட் தே வென்ட் த்ரூ, அதை நம்ம உத்து பார்த்தோம்னா இட் வாஸ் அ ஸ்டன்னிங் கம்பேக் இன் 2025. முதல் 2 சீசன்ல பாட்டம் ஆஃப் த டேபிள்ல இருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ். எம்ஐசிடி வந்து இந்த தடவை குவாலிஃபை ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் கேள்விலாம் கேட்டுக்கின்னு இருந்தாங்க. ஆனா முதல் 2 சீசன்ல வாங்குற அடிகள், பண்ண தப்புகள் எல்லாத்தையும் சரி பண்ணி சவுத் ஆப்பிரிக்கன் டொமஸ்டிக் கோரை டிபெண்ட் பண்ணி அந்த கோரை நம்பி அவங்க போனாங்க. அதுல இருந்து ஒரு டீமை பில்ட் பண்ணாங்க. அதை வச்சு வந்து ஒரு கடப்பாறை யூனிட்டை செட் பண்ணாங்க. பேட்டிங் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பேட்டிங். ஒருத்தர் சீக்கிரம் அவுட் ஆனாலும் ஒருத்தர் நின்று அடிச்சு கொடுத்தாரு. அந்த பேட்டிங்ல வீக் லிங்கா இருந்தது ரீசா ஹென்ட்ரிக்ஸ் தான். அவரு கூட மேட்ச் ஒரு 10 பால்ல இருந்து 15 பால் பிடிக்கிற அளவுக்கு நின்று இருந்தார். அந்த இதுல ஸ்டெடி பண்ற வேலையை அவர் பார்த்து இருந்தார். மத்த எல்லாருமே அடிச்சு ஆடினாங்க, பொழந்து கட்டினாங்க. அதனாலதான் எம்ஐசிடி ஒரு டாமினன்ட் பர்ஃபார்மன்ஸோட எஸ்ஐ T20 ஜெயிச்சாங்க. அதுவும் இதுல வந்து எஸ்ஐ T20ல இன்னொன்னு சொல்லணும், சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் முதல் 2 சீசன் அவங்க டைட்டில் அடிச்சுட்டாங்க. லாஸ்ட் சீசன் அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஸ்டார்டிங்ல குவாலிஃபை ஆவாங்களான்ற நிலைமையில வந்து அவங்க வந்து எலிமினேட்டர் குவாலிஃபைன்னு பேக் டு பேக் ஜெயிச்சு ஃபைனல்ஸ் வந்தாங்க. அவங்களும் கன்னா விளையாடி தான் அந்த ஃபைனல்ஸுக்கு வந்தாங்க. 2 டீமே சூப்பரா பண்ணுச்சு. 2 குவாலிட்டி சைஸ் மோதினாங்க. அதுல டாப் குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸோட எம்ஐசிடி கப் ஜெயிச்சாங்க. அதனாலதான் இந்த 2025 ஜிங்ஸ் பிரேக்கர்ல எம்ஐசிடியும் வராங்க. 3வது நம்ம பார்த்தோம்னா, நீங்க சொல்லியிருந்தீங்க ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்துல, டெல்லி கேபிட்டல்ஸ் பிரான்ச்சைஸ் ஹஸ் வான் அ டைட்டில். அதுதான் துபாய் கேபிட்டல்ஸ். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் நமக்கு தெரியும், லாட் ஆஃப் ஹார்ட் பிரேக்ஸ் இன் ஃபைனல். WPL 3 வாரம் தோத்துருக்காங்க. IPL ஒரு ஃபைனல் ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையில தோத்துருக்காங்க. இந்த IL T20ல இதுக்கு முன்னாடி சீசன் எம்ஐ எமிரேட்ஸ் கிட்ட தோத்துருந்தாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம குளோபல் இல்ல MLC லீக்ல அவங்க ஆக்சுவலா அவங்களுடைய கோ ஓனர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டீம் வந்துச்சு, சியாட்டில் ஆர்காஸ். அவங்களுமே ஒரு ஃபைனல்ஸ் தோத்தாங்க. அதையுமே நம்ம இங்க ஆட் பண்ணி ஆகணும். டெல்லி கேபிட்டல் பிரான்ச்சைசி ஆக்சுவலா லாஸ்ட் 4-5 இயர்ஸ்ல அவங்க தோத்த ஃபைனல்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட மற்ற டீம்ஸ் போன ஃபைனல்ஸ்க்கு ஈக்குவலான ஃபைனல்ஸ் அவங்க லூஸ் பண்ணியிருக்காங்க. லாட் ஆஃப் ஃபைனல்ஸ் தோத்துருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ். கடைசியா அந்த ஒரு சில்வர் வேர் கிடைக்குமான்னு ஏங்கி இந்த சமயத்துல அவங்க வந்து துபாய் கேபிட்டல்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க அகைன்ஸ்ட் டெசர்ட் வைப்பர்ஸ். டெசர்ட் வைப்பர்ஸ்க்கு எதிரான மேட்ச்ல வந்து இந்த மேட்சும் எஸ்ஐ T20 ஒரே நாள்ல நடந்தது. எஸ்ஐ T20 முன்னாடி நாள் நடந்துச்சு, இது மறுநாள் நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஃபைட் இருந்துச்சு அங்கேயே IL T20ல. கடைசியில த டிசர்விங் வின்னர்ஸ் துபாய் கேபிட்டல்ஸா இருந்தாங்க. ஸோ இதை வச்சு பல டைட்டில்ஸ் இன்னமும் ஜெயிப்பாங்கன்னு நம்புவோம். லாஸ்டா வந்தோம்னா இதுல வந்து ஹண்ட்ரட்ஸ்க்கு நம்ம இங்கிலாந்தோட ஹண்ட்ரட்ஸ். இப்ப நம்ம இங்கிலாந்துக்கு டிராவல் பண்ணா நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஓவல் இன்வின்சிபிள்ஸ். இங்க ஓவல் இன்வின்சிபிள்ஸ் வந்து அவங்க ஒரு டைட்டில் வின்னிங் டீம் தான். ஆனா இங்க 2025 ஒய் ஸ்பெஷல்னா இது 3 பிட். ஒரு டைட்டில் வின் பண்றதுன்றது வந்து ஒரு டைட்டிலே வின் பண்றது பெரிய விஷயம். அதை டிஃபெண்ட் பண்றது அதை விட பெரிய விஷயம். பேக் டு பேக் ஹேட்ரிக் டைட்டில்ஸ் அடிக்கிறதுன்றதெல்லாம் வந்து ஸ்போர்ட்டிங் ஹிஸ்டரியில ரேர் அக்கேஷன்ஸ். லைக் ரியல் மேட்ரிட் வின்னிங் 3 பிட் சாம்பியன்ஸ் லீக்ல அது மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருக்கிறாங்க. இல்ல ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, உள்ள டிராஃபி எடுக்காமலேயே இந்த டீம்ல இருந்த மொத்த டிராஃபி ஒரு டீம் அள்ளின்னு போயிடுச்சு. எந்த டீம்னு தெரியுமா? பேரை மொத்தமா ஸ்டேக்க வாங்கி எம்ஐ லண்டன் மாத்துறதுனால இந்த 3 பீட் பெருமை இவங்க பக்கமும் போயிடும். 13 டிராஃபில இருந்து 18 டிராஃபிக்கு ஸ்ட்ரைட்டா ஜம்ப் பண்ணிட்டாங்க. இன்க்ளூடிங் அவங்க உமன்ஸ் டிராஃபியும் அடிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான், இந்தியன் பிரீமியர் லீக். RCB வின்னிங் த IPL ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம். இதுல வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம வின்னர்ஸை பாராட்டுறோமோ அந்த அளவுக்கு அந்த அதர் சைட் லூசிங் ஸ்டைல். ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்குன்ற மாதிரி வின்னர்ஸோட பார்வையை மட்டும் நம்ம பாக்குறோம். லூசர்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் வாட் தே வென்ட் த்ரூ. கடந்த டெக்கேட் ஃபுல்லா அந்த 2014 ஃபைனலுக்கு அப்புறம் ஒரு 10 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பஞ்சாப் கிங்ஸ்.
குவாலிஃபை ஆவோமா? எத்தனையோ ஸ்டார் பிளேயர்ஸ் கொண்டு வந்தாங்க, எத்தனையோ பிளேயர்ஸை நம்பினாங்க, எத்தனையோ கேப்டன்ஸை மாத்தினாங்க, ஒரு ரிசல்ட்டும் அவங்களுக்கு வரல. கடைசியா ஒரு நல்ல கோச், ஒரு சூப்பர் டேலண்டட் கேப்டன், அது மட்டும் இல்லாம ஸ்டார் பிளேயர்ஸை நம்பாம யங்ஸ்டர்ஸை நம்பினாங்க. பஞ்சாப் கிங்ஸ் தான் பல யங்ஸ்டர்ஸுக்கு டெபியூட் கொடுத்து, அன்கேப்டு யங்ஸ்டர்ஸுக்கு டெபியூட் கொடுத்து, ஒரு மேட்ச்ல எல்லாம் 6 அன்கேப்டு பிளேயரோட எல்லாம் விளையாடினாங்க. ஷ்ரேயாஸ் ஐயர் மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், சகலும் ஷ்ரேயாஸ் ஐயரும். அந்த மாதிரி எந்த ஒரு டீமும் அந்த கட்ஸ் எடுத்து பண்ணாது. அந்த ரா டேலண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து, நீ பர்ஃபார்ம் பண்ணு, என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் கொடுத்து அந்த ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு வந்த பாண்டிங்க்கும் ஷ்ரேயாஸ் ஐயருக்கும் ஒரு சல்யூட். அவ்வளவு தூரம் வந்து லாஸ்ட்ல அவங்களால வந்து கரை சேர முடியல அன்பார்ச்சுனேட்டா. பட் ஹார்ட் பிரேக் பண்ண வேணாம். பஞ்சாப் கிங்ஸ் ஆஸ் அ டீம், நான் இப்பயே சொல்றேன், இந்த மெகா ஆக்ஷன் முடியறதுக்குள்ள ஷ்ரேயாஸ் ஐயர் பஞ்சாபை டைட்டில் அடிக்க வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தே ஹாவ் த டீம், தே ஹாவ் த யூனிட், தே ஹாவ் த பாண்ட். இப்போ பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஃபுல் ஃப்ரீடமும் பாண்டிங்க்கும் ஷ்ரேயாஸ் ஐயருக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த பிளேயர் இவங்க வேணும்ன்றத வந்து இவங்க தான் பிக் பண்ணும். மேனேஜ்மெண்டோட இது வந்து அவங்க வெளியே ஒதுங்கி நிக்கிறாங்க இந்த ஒரு ரிசல்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம். இந்த மாதிரிதான் நீங்க ஒதுங்கி நிக்கணும் எல்லா ஒரு பிரான்சைஸ் கிரிக்கெட் ஃபார்மேட்ல. கோச் கிட்டையும் கேப்டன் கிட்டையும் மொத்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுத்துட்டு அவங்கள மேனேஜ்மெண்ட் பண்றது மட்டும்தான் பிரான்சைஸோட வேலையா இருக்கணும். நீங்க வந்து உள்ள அவங்க டிசிஷன் கூட தலைய விட்டீங்கன்னா, நான் பின்னாடி ஒரு கதைக்கு வரேன், நான் எந்த அளவுக்கு அந்த இம்பாக்ட் இருக்கும். நம்ம இங்க பார்ப்போம். ஐபிஎல் ஆர்சிபி வின்னிங், பஞ்சாப் லூசிங். தட் வாஸ் ஒரு நல்ல ஃபைனல்னே சொல்லலாம். ஒரு 190 டார்கெட்டை வச்சு ஆர்சிபி நல்லா பண்ணதும், லாஸ்ட்ல சசாந்த் சிங் மேட்ச் முடிஞ்சிடுச்சுன்னு அவர் வந்து 29-4 பாலுன்ன உடனே அவர் மாதிரி ஜாலியா தட்டின்னு இருந்திருக்கலாம், சிங்கிள்ஸ் டபுள்ஸ்ன்னு ஏதாவது பண்ணுவோம், மிராக்கல் நடக்காது. ஏன்னா சசாந்த் சிங் அந்த அளவு போராடி வந்த ஒருத்தர், அவரோட லைஃப் இங்க நிக்குதுன்னா அவர் வந்து ஒன்னும் சாதாரணமா இல்லை. எந்த அளவு சசாந்த் சிங் கஷ்டப்பட்டு வந்தாரு, அவரு மிராக்கல் பை தான் அது. பஞ்சாப் தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க சசாந்த் சிங்கை உள்ள கொண்டு வந்தாங்க. சசாந்த் சிங் பஞ்சாபுக்காக 200% ஒரு முறையும் கொடுக்கிறார். He did his best in final also. பட் ஏசலூட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் 4 லீகல் டெலிவரி போட்டா போதுன்றதை அழகா முடிச்சு கொடுத்துட்டாரு. ஆர்சிபிக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ், தே ஹாவ் த டீம் டு டிஃபெண்ட் த டைட்டில், ஆல்சோ புஷ் ஃபார் 3P. என்ன பண்றாங்கன்னு ஆர்சிபி பார்ப்போம். அடுத்தது இங்க வந்து நம்ம எல்லா டிசர்விங் வின்னர்ஸை பத்தி பேசியிருந்தோம். ஒருத்தர் இந்த ஒரு டீம் இந்த டைட்டில் சத்தியமா அவன் ஜெயிச்சிருக்க கூடாது, ஆனா அவன் அந்த டைட்டில ஜெயிச்சான். அவன் ஜெயிச்ச மேட்சை விட தோத்த மேட்ச் அதிகம் அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா. டோர்னமெண்ட்ல 13 மேட்ச் விளையாடினா 7 மேட்ச் லாஸ், 6 மேட்ச் வின்னு, 3 வின்னோட குவாலிஃபை ஆகும். இதெல்லாம் எங்க நடக்கும்? ஒரு விளையாட்டுக்கு நான் வாட்ஸ்அப் குரூப்ல சொல்லியிருந்தேன், இல்ல நான் முடிச்சிடுறேன், விளையாட்டுக்கு நான் என் வாட்ஸ்அப் குரூப்ல சொல்லியிருந்தேன், லீக்கே எங்களுக்கு தான்டா, நாங்க நினைச்சா கப்பு வாங்குவோம், நாங்க நினைச்சா கப்பை தூக்கி கொடுப்போம். இவனுக்கு பண்ண வேலையை பார்த்து ஒரு டவுட்டே வந்து போச்சு. ஆனா ஒரு கட்டத்துல நான் வெறுத்தே போயிட்டு அந்த எலிமினேட்டர் மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு, ட்ரெண்ட் போல்ட் வந்து பினிஷ் பண்றான் 132 டார்கெட், 2 6 அடிச்சு. ட்ரெண்ட் போல்ட்லாம் பேட் பவுலிங்க்கு நீங்க உழைச்சி கொண்டது பார்த்தா உனக்கு பேட்டிங் வேற வந்து பண்ணணுமா? நீ இந்த மாதிரி நீ ஆடி என்னத்துக்கு நீ கப்பு வாங்க போறன்னு. ஆனா எந்த டைம்ல முழிக்கணுமோ இந்த டைம்ல அந்த டீம் முழிச்சுது. டெக்சாஸோட அந்த ஒரு சேசிங், சரியான சேசிங், பொலாடும் இவரும் சேர்ந்து பூரனும் சேர்ந்துக்குன்னு கரெக்டா கம்போஸ் பண்ணினே கொண்டு வந்து கடைசியில வச்சு ஒரு இடிச்சாரு. பிளம்பின் அந்த பொலாட்டை அடிக்கிற அடியை அவரு ஒரு மாதிரி ஸ்டான்ஸ்ல கைய வச்சுன்னு பார்க்கும்போது அவருக்கு பழைய பிளாஷ்பேக் எல்லாம் ஓடின்னு இருக்குது சுத்தி. 2013, 2015, 2019, 2000 கூலி நாகார்ஜுன மாதிரி இருந்தாரு. எங்கேயோ பார்த்தன்ற மாதிரி. வீரம் படத்துல கம்பீராமையா அஜித்தை பார்த்து கேட்பாரு, எங்கேயோ வாங்கி இருக்கேன் ஆனா எங்க என்ன தெரியல எனக்கு. ஃபைனல்ஸ் சூப்பரான ஃபைனல்ஸ், சரியான இது டிஃபெண்டிங். அதுவும் அந்த ருஷில் இவரை வச்சுக்கின்னு யாக்கரா குட்டி வந்து ருஷில் உகர்கர், இவரு மேக்ஸ்வெல் இருக்கிறாரு, பின்னாடி கிளென் பிலிப்ஸ் இருக்கிறார். இவங்க 2 பேரை வச்சு அந்த ஒரு 10 ரன் மார்ஜினை 10 ரன் 12 ரன் மார்ஜினை டிஃபெண்ட் பண்ணதெல்லாம் பெரிய விஷயம். எம்ஐ நியூயார்க் ஆக்சுவலா த அன்டிசர்விங் சாம்பியன் டு வின் அ டைட்டில், பட் ஸ்டில் ஆன் த டைம். நீங்க வந்து ஆரம்பத்துல நீங்க சொதப்பனாலும்
குரூஷியல் டைம்ல நீங்க வந்து உங்க பர்ஃபார்மன்ஸை நீங்க வந்து மெருகேத்தி நீங்க ஆடனா கப்பு ஜெயிக்கலான்றதை எம்ஐ நியூயார்க் வந்து இங்க காட்டி இருக்கிறாங்க. இல்ல அதுக்கு இதுல ஒரு முன்னாடி அவங்களுடைய வேடிக்கையான சீனியர் பண்ணி இல்ல அவங்க சீனியர்ஸ் பண்ணியிருக்காங்க ஆஹ் இதுக்கு முன்னாடி. ஸ்டார்டிங்ல சொதப்பிட்டு அப்படியே வந்து ஜெயிக்கிறது. இப்ப அவங்களுடைய ஜூனியர்ஸ் மினி எம்ஐ நியூயார்க், ஸோ அவங்களுடைய நேமே வந்து மினி. ஸோ மினி வந்து இன்னைக்கு இந்த வருஷம் பண்ணி காட்டியிருக்காங்க. இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, ஒருத்த கஷ்டப்பட்டு மாங்குன்னு பிளே ஆஃப்ஸுக்கு போவான், அவனால ஃபைனலை கிராஸ் பண்ண முடியாது. இவன் எப்படியாவது பல்ட்டி அடிச்சு குட்டிக்காரனை அடிச்சு இவன் பிளே ஆஃபுக்கு போவான். இவன் போய் 2 டைட்டில் ஜெயிச்சிட்டான். இந்த வருஷத்துல வந்து எம்ஐ பிரான்ச்சைஸ் மாப்பிள பிளே ஆஃப் போனா மட்டும் பத்தாது, கப்பு கப்பு ஜெயிக்கணும், அந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டு போயிடுச்சு 2 இடத்துலயும். அடுத்தது நம்ம டொமஸ்டிக் பக்கம் மூணு டிராஃபிஸ் வின் பண்ணாங்க ஆக்சுவலா. இது ஓவர் சுற்றுவோம் நம்ம சூப்பர் கிங்ஸ் பிரான்ச்சைஸ் கிட்டன்னு. ஓ, அவங்க இருக்க இடத்துல நம்ம வின் பண்ணது. ஓகே. அடுத்தது நம்ம டொமஸ்டிக் பக்கம் பார்த்தா நம்ம ரஞ்சி டிராஃபில விதர்பா சாம்பியன் ஆனாங்க, அவங்கள ஓரம் கட்டி வச்சிரும். நம்ம எல்லாமே சாம்பியன்ஸை பத்தி தான் நம்ம பேசினு வந்திருக்கோம். ரன்னர்ஸ் அப்போட இது கேரளா ரஞ்சி டிராஃபி இந்த மாதிரியான ஒரு ரெட் பால் ஃபார்மேட்ல ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து ஃபைனல்ஸுக்கு வந்தாங்க. ஃபைனல்ஸுக்கு எப்படி வந்தாங்கன்றதையும் நம்ம பார்க்கணும். குவார்டர் ஃபைனல்ஸ்ல ஜம்மு கிட்ட 1 ரன் லீடு, நோட் பண்ணிக்கோங்க, 1 ரன் லீடு. ஆக்சுவலா ரஞ்சியோட ஃபார்மேட்ல வந்து மேட்ச் டிரா ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல யார் லீடு எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அட்வான்டேஜ் உண்டு, அடுத்த ரவுண்டு குவாலிஃபை ஆகும். அதை புரிஞ்சு கேரளா வந்து அவங்க 1 ரன் லீட்ல வச்சு மடக்கினாங்க, மேட்சும் டிரா ஆச்சு, இவங்க அட்வான்ஸ் ஆனாங்க. குஜராத்தோட 457 ரன் அடிச்சாங்க கேரளா. பட் குஜராத் அடிச்ச விதத்தை பார்த்தா இந்த லீடை உடச்சி அவங்க தான் ஃபைனல் போவாங்கிற மாதிரி இருந்துச்சு. கடைசி கட்டத்துல விக்கெட்ஸ் அழுந்தாங்க. லாஸ்ட் 4 விக்கெட்ஸ் 50 ரன் கீழே இருந்த டைம்ல தான் விக்கெட்ஸ் எடுத்தாங்க. 50-30 ரன்னும் 455ல இருக்கு அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க குஜராத். அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு கேரளா பிளேயர்ஸ் பண்ண செலிப்ரேஷன் இன்னுமே என் கண்ணில் நிக்குது. ஒன் ஆஃப் த கிரேசியஸ்ட் கம்பேக்ஸ்னே நம்ம சொல்லலாம். இல்ல எனக்கு அந்த மேட்ச்னு தெரியல. ஹெல்மெட்ல பட்டு ஒரு கேட்ச் போகுமே, அது இவங்களா விதர்பாவான்னு தெரியல. அந்த மேட்ச் தான். ஓகே, அதான் அந்த ஹெல்மெட் கூட 7ல இருக்கும்போது எஸ் ஃபேமஸா அந்த ஹெல்மெட்டை கூட வச்சு போட்டோ போட்டு கேப்ஷன் போட்டிருந்தாங்க, த ஹெல்மெட் தட் சேவ்டு அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது ஆக்சுவலா அந்த ஃபீல்டருடைய ஹெல்மெட்ல அடிச்சு கீப்பர் கேட்ச் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் அண்ட் கிரேசியஸ் மூமெண்ட் இன் கிரிக்கெட் ஹிஸ்டரி இந்த வருஷம். ஏன்னா எப்படி சொல்றது, அந்த 1 ரன் நமக்கு அந்த 1 ரன் 2 ரன் லீடு தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீடு தான் காப்பாத்துன்னு நினைக்கிறேன் கேரளாக்கு. அதான் பவுண்டரிஸ் பெரிய ஷாட்டுக்கு போறாரு அப்படிங்கும் போது ஃபீல்டருடைய க்ளோஸ் ஃபீல்டருடைய ஹெல்மெட்ல அடிச்சு கீப்பர் கேட்ச் பண்ணுவாரு. தென் தே ஸ்டார்ட் செலிப்ரேட்டிங். அந்த மூமெண்ட்ல தெரிஞ்சிச்சு தே கோ த்ரூ டு ஃபைனல்ஸ் அப்படின்னு. ஸோ அது வந்து எப்படி சொல்றது, ஒன் ஆஃப் த கிரேசியஸ் மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். சில டைம் இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி சொல்றது, ஒரு ஸ்கில் செட், ஒரு பிளே எவ்வளவுதான் 400 ரன் மாங்குன்னு அடிச்சிருந்தாலும் அந்த ஒரு லக் ஃபேக்டர் அப்படிங்கிறது அந்த ஹெல்மெட் மூலியமா உங்களுக்கு கிடைச்சது. ஸோ அது வந்து ஒரு பெரிய மூமெண்ட் இந்த வருஷம். ஆனா விதர்பா நினைச்சேன், ஐ திங்க் கேரளாக்கு தான் நடந்திருக்கு. கேரளா வந்து அந்த ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட செலிப்ரேஷன் தான் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் செலிப்ரேஷன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த லீடு போதும், ஏன்னா 2 ரன் லீடு அது அவங்களுக்கு போதும். அவங்க லாஸ்ட் டே வந்துருச்சு அந்த மேட்ச். லாஸ்ட் டேல வந்து அவங்க கேரளா வந்து வேற டிஃபென்ஸ் ஆனா போதும், அவங்க வந்து ஓரளவு நீங்க நின்றுட்டு ஒரு பாதி நாள் நீங்க நின்றுட்டா கூட ஒரு 140 150 எடுத்தா கூட அவங்களால சேஸ் பண்ண முடியாதுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை கேரளா நல்லா யூட்டிலைஸ் பண்ணி ஃபைனல்ஸ் போனாங்க. அன்பார்ச்சுனேட்டா விதர்பா ஒரு குவாலிட்டி சைடு, அந்த குவாலிட்டி சைடு கிட்ட அவங்களால டஃப் கொடுக்க முடியல. ஹோப் ஃபியூச்சர் சீசன்ஸ்ல கேரளா வந்து அந்த சாம்பியன்ஷிப் எடுப்பாங்கன்னு நம்ம பார்ப்போம். டிஎன்பிஎல் பக்கம் வந்தா திருப்பூர் தமிழன்ஸ். ஒரு நிமிஷம், நான் இந்த கேரளா டீம்ல வந்து சில பல மென்ஷன்ஸ் நான் பிளேயர்ஸா பண்ணணும். ஜலத் சக்சேனா, அவர் வந்து மத்திய பிரதேஷ்ல இருந்து கேரளா வந்தாருன்னு நினைக்கிறேன். அவர் அந்த டோர்னமெண்ட்ல கேரளாக்கு லீடிங் விக்கெட் டேக்கர். அண்ட் இடன் ஆப்பிள் டாம்னு ஒரு பிளேயர் இந்த வருஷம் ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடி பேச்சுக்கள் இருந்துச்சு. அன்பார்ச்சுனேட்லி ஹி வாஸ் அன்சோல்ட். பட் அந்த சீசன் அவர் சூப்பரா போல்ட் பண்ணாரு. அப்புறம் பசில்னு ஒரு ஃபாஸ்ட் பவுலர், பேசில்னு ஒரு ஃபாஸ்ட் பவுலர். இந்த வருஷம் ரஞ்சி டிராஃபில கூட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ருத்ராஜ் கெய்க்வாடோடைய டீம் மகாராஷ்டிரா டீமுக்கு எகெயின்ஸ்டா பிருத்திவி ஷா இந்த மாதிரியான விக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் 2-3 ஓவர்ஸ்ல ஆட்டம் காண வச்சார். அந்த திருவனந்தபுரத்துல அந்த ரா பேஸ்ல அடிச்சு. ஸோ அவருமே வந்து ஒரு ஹானரபிள் மென்ஷன். இந்த 3 பவுலர்ஸ் ஆக்சுவலா கேரளா வந்து நீங்க இத்தனை வருஷமா கேரளாவை நம்ம கேரளாஸ் நோன் ஃபார் ஃபுட்பால் அப்படின்னு சொல்லியிருப்போம். கிரிக்கெட் கல்ச்சருக்கு பெருசா அடாப்ட் ஆகாத ஒரு டீம் அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல கேரளால இருந்து ஏகப்பட்ட
பிளேயர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு சாட்சி போன வருஷம் போன ரஞ்சி டிராஃபில அவங்க ஃபைனல்ஸ் போனது. இந்த மாதிரியான பவுலர்ஸா இருக்கட்டும், இப்போ மும்பை இந்தியன்ஸுக்கு ஆடின விக்னேஷ் புத்தூர் மாதிரியான பிளேயர், கேரளால இருந்து எங்கிருந்தோ எடுத்துட்டு வந்த ரா டேலண்ட். நான் வந்து கேரளாவுக்கு ரொம்ப க்ளோஸரா தான் இருக்கேன். என்னுடைய ஹோம் சைட் இங்க வந்து பாலக்காடு சைட்லயா இருக்கட்டும், இந்த சைட் திருச்சூர் சைட்லயா இருக்கட்டும், கிரிக்கெட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராங்க. இங்க ஏகப்பட்ட கிரிக்கெட் அகாடமிஸ் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ரோஹன் குன்னம்மாள் அவங்களுடைய ஓப்பனர் எனக்கு ரொம்ப க்ளோசர். எனக்கு ரொம்ப க்ளோசர் பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட். அது ரொம்ப க்ளோசரான இடத்துலதான், அந்த ஒரு இடத்துல இருந்துதான் அவர் வராரு. ஏகப்பட்ட ரஞ்சி டிராபிஸ் லிஸ்டே அண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஏகப்பட்ட ரன்ஸ் அடிச்சிருக்கக்கூடிய ஒரு ரா டேலண்ட். ஸ்டில் அன்னோன், யாருக்குமே பெருசா தெரியாது. ரஞ்சி டிராபி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட், லிஸ்டே கிரிக்கெட், டொமஸ்டிக் கிரிக்கெட் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். நான் 3-4 வருஷமா நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஏரியால எப்படி சொல்றது, கிரிக்கெட் கேரளால இந்த ஒரு சைடு தமிழ்நாடு பார்டர்ஸ்ல இருக்க சைட்ல வந்து ரொம்ப ரொம்ப வளர்ந்துட்டு இருக்கு ரீசெண்ட் டைம்ஸ். அதுக்கு நம்ம அந்த ரஞ்சி டிராஃபி பார்த்தோம். அடுத்த ஒரு 3-4 வருஷத்துல ஏதோ ஒரு மேஜர் டொமஸ்டிக் டிராஃபிஸ் கேரளா அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. நான் இப்பவே ப்ரெடிக்ட் பண்றேன். ஈவன் இந்த வருஷம் கூட அவங்களால வின் பண்ண முடியும் வித்தவுட் த ஸ்டார் பிளேயர்ஸ். போன ரஞ்சி டிராஃபில சஞ்சு சாம்சன் உங்களுக்கு ஆடல. ஸ்டார் பிளேயர்ஸ் சொல்ல போனா அங்க சஞ்சு சாம்சன் மட்டும்தான். இப்போ ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் விக்னேஷ் புத்தூர் சோல்ட் ஆயிருக்காரு. மேபி அவருக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வரலாம். பட் ஸ்டில் அவருமே வந்துட்டு ஒரு ஐபிஎல், அதையும் ஆஃப் சீசன் தான் ஆடின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பிளேயர் தான். மற்றபடி எல்லாருமே ஒரு யங்ஸ்டர்ஸ், அன்கேப்டு பிளேயர்ஸ் தான். அந்த ஒரு பொட்டன்ஷியல் வச்சுட்டு இப்ப விதர்பால எடுத்துட்டோம்னா, உங்களுக்கு மும்பை விதர்பால எடுத்துட்டோம்னா 3-4 கேப்டு பிளேயர்ஸ் ஆடுவாங்க டீம்ல. பட் கேரளா டீம் அந்த ஸ்டில் அந்த அன்னோன் பிளேயர்ஸ் வச்சு, அன்கேப்டு பிளேயர்ஸை வச்சு எடுத்துட்டு வந்து பெரிய பெரிய டீம்ஸ்க்கெல்லாம் சவால் விடுற வகையில இருக்காங்க. இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம், இந்த வருஷம் ஜார்க்கண்ட் சையத் முஷ்டாக் அலி டிராஃபி அடிச்ச மாதிரி கேரளா அடுத்த சில வருஷங்கள்ல சையத் முஷ்டாக் அலியோ, விஜய் ஹசாரேவோ இல்ல ரஞ்சி டிராஃபி ஏதோ ஒண்ணு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி யங் டீம்ஸும் இப்போ வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்டர் 19 டீம்ஸ், அண்டர் 23 டீம், விமென்ஸ் டீம்மே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் அஸ்வின் சேனல்ல வருவாரு ராஜாமணி. ஸோ அவர் வந்து கேரளா உமன்ஸ் டீமோடைய பிசியோவா இருந்தாரு. அவர் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம பார்க்க முடியுது. கிரிக்கெட்டை சீரியஸா எடுத்திருக்காங்க கேரளா. இனி வர காலகட்டங்கள்ல போத் மென்ஸ், உமன்ஸ் அண்ட் ஆல்சோ ஜூனியர் டீம்ஸ் பெரிய லெவல்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் இன்னைக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி வைக்கிறேன். நம்ம இதை பத்தி தொடர்ந்து அப்புறம் பேசுவோம் விரிவா. டீம்ஸ் வின் பண்ணும்போது இதை பத்தி நம்ம பேசலாம். ஓவர் டு யூ ப்ரோ. இதுதான் கேரளால வந்து நம்ம சொல்லியிருந்தோம் கேரளா எந்த அளவுக்கு ஜெயிச்சு வந்தாங்கன்னு. இன்னொரு பக்கம் நம்ம போனா சையத் முஸ்டாக் அலி டிராஃபி நடந்து முடிஞ்ச சையத் முஸ்டாக் அலி டிராஃபில ஜார்க்கண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜெயிக்கிறாங்க. இதுல மிக முக்கியமான ஒரு பிளேயர்ஸ் வந்து அனுகுல் ராய், இஷன் கிஷன். இஷன் கிஷன் இங்க அடிச்ச அடிதான் அவருக்கு வந்து வேர்ல்ட் கப் 26 கதவுகளை திறந்து இருக்குது. அவர் அடிச்ச அடிக்குதான் அவருக்கான ரிவார்டா 26 கதவு திறந்திருக்கு. அவர் இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆயிருக்காரு. இன்னொரு நோட்டபிளான பிளேயர் அனுகுல் ராய், ஹை பொட்டன்ஷியல் பிளேயர். ஆனா ஐபிஎல்ல வந்து தொடர்ந்து பெஞ்ச் செய்யப்பட்டுக்கினே இருக்கிறார். அவரு தன்னை ப்ரூவ் பண்ற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இங்க கொடுத்திருக்காரு. அதை கண்டினியூ பண்ணின்னு இருக்கிறாரு விஜய் ஹசாரே டிராஃபில. கூடிய சீக்கிரம் கேகேஆர் வந்து அவரை வந்து மெயின் பிளேயரா உள்ள கொண்டு வர ஆரம்பிப்பாங்க. இந்த எடிஷன்ல இருந்து அனுகுல் ராய் வந்து ஒரு மெயின் பிளேயரா இருக்கிற வாய்ப்புகள் எனக்கு அதிகமா தெரியுது. ஹோப் யூ டூ த பெஸ்ட். ஆரம்ப கட்டத்துல நான் வந்து ராபின் மின்ஸ் வந்து நம்ம இந்த சையத் முஸ்டாக் அலில பார்க்கலைனாலும், ராபின் மின்ஸ் லேட்டர் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல ரொம்ப டிஸ்ட்ரக்டிவா இருந்தார். இப்ப வந்து ஃபைனல்ஸ்ல கூட 15 பால 31 அடிச்சார். விஜய் ஹசாரே டிராஃபில இன்னைக்கு முதல் மேட்சோ 2வது மேட்சோ சிக்ஸா அடிச்சாரு. பால தேட விட்டுக்கிட்டு இருந்தாரு. நம்ம சோசியல் மீடியால பார்த்தோம். ராபின் மின்ஸ் ஒரு ரா டேலண்ட், ஹைலி ரேட்டட் பிளேயர். அன்பார்ச்சுனேட்டா ஐபிஎல்ல போன வருஷம் அவரால் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியல. இப்ப இருக்கிற சர்க்கம்ஸ்டான்ஸுக்கு மும்பைக்கு ஒரு டெத் பேட்ஸ்மேன் வேணும். ரத்தர்ஃபோர்ட் சப்போஸ் சொதப்புற பட்சத்துல ராபின் மின்ஸை இவங்க உள்ள இன்டகிரேட் பண்ணலாம். ஹர்திக்க நம்பர் 4ல கொண்டு வந்துட்டு நமந்தி இருக்க ஒரு கூட செட் பண்ணி ஆடுற மாதிரி சரியான ஹிட்டிங் வச்சு இருக்கிறாரு. இல்ல ஹர்திக் நம்பர் 5ல தான் வருவார்னு நினைக்கிறேன். ஓகே சார், அது என்னோட மிஸ்டேக். அந்த ரத்தர்ஃபோர்ட் ஃபெயிலியர் ஆகும்போது இவங்க ராபின் மின்ஸை வந்து ட்ரை பண்ணி உள்ள இன்டகிரேட் பண்ணி ஆட வைக்கலாம். ஏன்னா ஹிட்டிங் வந்து சூப்பரான ஹிட்டிங் பண்ணின்னு இருக்கிறார் ராபின் மின்ஸும். அவருக்கான சான்ஸ்கள் கூடிய சீக்கிரம் கிடைக்கும் நான் நம்புறேன். இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம கிரிக்கெட்ஸை ஃபுல்லா பார்த்துட்டோம். இதுல வந்து ஒரு அன்பார்ச்சுனேட்டா, அதாவது மறக்கக்கூடிய ஒரு ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்னு பார்த்தா சிஎஸ்கே பினிஷிங் அட் த பாட்டம். ஐபிஎல் வரலாறுல இது வரைக்கும் சிஎஸ்கே பாட்டம் ஆஃப் த டேபிள்ல முடிக்கல. ஆல்சோ ட்ரெடிஷனல் டாப் 8
ஐபிஎல்லோட அந்த ட்ரெடிஷனல் 8 டீமுகள் இந்த 2 டீமை சேர்க்காம இது வரைக்கும் உடன் ஸ்பூன் முடிக்காம இருந்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். அன்பார்ச்சுனேட்டா இந்த சீசன் அதையும் அவங்க பார்த்துட்டாங்க. ஓவர் டு கீகா, நீங்க எதை சொல்ல வந்தீங்க? இல்ல ஆக்சுவலா நீங்க திருப்பூர் தமிழன்ஸ் டாபிக் எடுத்தீங்க. ஆக்சுவலா நான் இன்டரப்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம அதை அப்படியே மறந்துட்டோம். ஸோ அதை பத்தி அப்படியே திருப்பூர் தமிழன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் டிராஃபி வின் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎல் ஜிங்ஸ் பிரேக் ஆயிருக்கு. ஸோ இன்டர்நேஷனல் கிரிக்கெட், பிரான்ச்சைசி கிரிக்கெட் மட்டும் இல்ல, டொமஸ்டிக் லெவல் பிரான்ச்சைசி கிரிக்கெட்லயும் ஜிங்ஸ் பிரேக் ஆயிருக்கு. திருப்பூர் தமிழன்ஸ் இப்போ டிஎன்பிஎல் ஸ்டார்ட் ஆகி 10 சீசன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2016 ஸ்டார்ட் ஆனது, ஆல்மோஸ்ட் 8 சீசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் திருப்பூர் தமிழன்ஸ் வான் த ட்ராஃபி. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. திருப்பூர் தமிழன்ஸ் ஒரு சாலிடான டீமோட வந்தாங்க. அமித் சாத்விக், துஷார் ரகேஜா, சாய் கிஷோர், நடராஜனும் அங்கதான் இந்த முறை போனாருன்னு நினைக்கிறேன் திருப்பூர் தமிழன்ஸுக்கு தான். நம்ம எம்ஐசிடிக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அதேதான் அந்த திருப்பூர் தமிழன்ஸுக்கும். ஒரு டாமினன்ட் பர்ஃபார்மன்ஸ், இடிச்சு கப்ப வாங்கினாங்க. ஸ்டேட்மெண்ட் விக்டரின்னு சொல்லலாம். இதுல எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது லைக்கா கோவை கிங்ஸ் பினிஷிங் அட் த பாட்டம். நான் சத்தியமா எதிர்பார்க்கல லைக்கா கோவை கிங்ஸ் இந்த அளவுக்கு டவுன்ஃபால் ஆவாங்கன்னு. ஆல்சோ எல்லா மேட்சும் லீக்ல ஜெயிச்சுட்டு கடைசி ஜெயிக்க வேண்டிய 2 மேட்சை சொதப்பி, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக் எடுத்திருந்தோம், தோக்க வேண்டிய கரெக்டா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் எல்லாம் ஜெயிச்சு இவன் கப் எடுத்தான். இந்த பக்கம் நம்மாலு ஜெயிக்க வேண்டிய மேட்சை கோட்டை விட்டு குவாலிஃபயர் 2ஓட வெளியே போனார் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். 7க்கு 7 ஜெயிச்சு முக்கியமான 2 மேட்சும் எப்படி சொதப்பினாங்கன்றது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அந்த 2 மேட்சும் விலோபாட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க, எலிமினேட் ஆகி வெளியே போனாங்க. டிஎன்பிஎல்ல நம்ம திருப்பூர் தமிழன்ஸ் ஸ்டேட்மெண்ட் வின்னிங். 2 தடவைக்கு மேல டீமும் பேரும் மாறிடுது. ஆரம்பத்தில் காரைக்குடி காலேஜ்னு வந்தாங்க, அதுக்கப்புறம் இப்ப திருப்பூர் தமிழன்ஸ் ஆடுறாங்க. ரொம்ப வருஷமா ஜெர்னில இருக்கிறாங்க இந்த டீம். முதல் தடவை ஜெயிச்சது எனக்கும் ஒரு சந்தோஷம். இப்ப நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது இந்தியன் சர்க்கியூட்குள்ளே நம்ம பார்த்துருந்தோம், குளோபல் பிரான்ச்சைஸ்குள்ளே பார்த்திருந்தோம், T20 பிரான்ச்சைஸ் மாதிரியே நம்ம பார்த்துருந்தோம். இப்ப நம்ம போறது ஆஸ்திரேலியா ஷெஃபீல்ட் ஷீல்ட். ஆஸ்திரேலியன் ஷெஃபீல்ட் ஷீல்ட் டோர்னமெண்ட் எவ்வளவு முக்கியமான டோர்னமெண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த முக்கியமான டோர்னமெண்ட்ல 29 வருஷம் கழிச்சு டிராஃபி ஜெயிச்சாங்க சவுத் ஆஸ்திரேலியா. சவுத் ஆஸ்திரேலியன் டீம் ஒரு 3 டெக்கேட்டா அதை ஜெயிக்க முடியாம கஷ்டப்பட்டுனே இருந்தாங்க. ஒரு வழியா அவங்களோட டிராஃபி அந்த ஒரு கனவுகளும் நினைவாகி இருக்குது. ஆல்சோ தே மேட் அ டொமஸ்டிக் டபுள் பை வின்னிங் மார்ச் கப்பும் 15 வருஷம் கழிச்சு சவுத் ஆஸ்திரேலியா ஜெயிச்சு டொமஸ்டிக் டபுள் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ரெவல்யூஷன் சீசன் தான் அவங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இந்த மார்ச் கப்ல ரொம்ப முக்கியமான விஷயம் ஹையஸ்ட் இது ஷெஃபீல்ட்ல தான் நினைக்கிறேன். ஷெஃபீல்டா மார்ச்கா ஷெஃபீல்ட்ல தான். ஷெஃபீல்டு ஃபைனல்ஸ்ல ஹையஸ்ட் ரன் சேஸ் பண்ணாங்க வித் ஹெல்ப் ஆஃப் தன்வீர் சங்கா, அலெக்ஸ் கேரி. தன்வீர் சங்கா 126 அடிச்சாரு, அலெக்ஸ் கேரி 100+ அடிச்சாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 202 பார்ட்னர்ஷிப்பை எடுத்து 270 ரன் சேஸை ஈஸி ஆக்குனாங்க. அதனால டொமஸ்டிக் டபுளும் இவங்க நிறைவேற்றினாங்க. சோ இது வரைக்கும் நமக்கு கிரிக்கெட்ல பார்த்தா கவுண்டி. இல்ல இப்ப ஆஸ்திரேலியால இருந்து இங்கிலாந்துக்கு இல்ல நீங்க சொல்லிருங்க. ஆக்சுவலா இன்னொரு ஆஸ்திரேலியால இருந்து இன்னொரு டீம் லாஸ்டா எடுத்துட்டு வரேன். ஆஸ்திரேலியால இருந்து அப்படியே நம்ம ஆஸ்திரேலியாவோட பரம எதிரிகள் இங்கிலாந்துல நடக்கிற கவுண்டி சாம்பியன்ஷிப்புக்கு போனா நாட்டிங்ஹாம் ஷேர் 15 வருஷம் கழிச்சு கவுண்டி சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்கிறாங்க. 2010 கடைசியா ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2025 இப்பதான் ஜெயிக்கிறாங்க. ஸோ இது ஜிங்க்ஸ் பிரேக்கர்ல இவங்களும் ஒரு முக்கியமான ஒரு அம்சமா நான் பாக்குறேன். ஓவர் டு கீகா, ஆஸ்திரேலியன் டீம் பத்தி சொல்ல வந்தாரு. ஆஸ்திரேலியால பிக் பேஷ பார்த்தோம். விமென்ஸ் பிக் பேஷ்ல ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் விமென்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் டிராஃபி வின் பண்ணியிருக்காங்க. இயரோடைய பிகினிங்ல ஜிங்க்ஸ் பிரேக்கரை ஸ்டார்ட் பண்ணி வச்சது ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் மென்ஸ் டீம். இயரோட எண்ட்ல அதை முடிச்சு வச்சது ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் உமன்ஸ் டீம். விமென்ஸ் பிக் பாஸ் டைட்டில ஃபர்ஸ்ட் டைம் அடிச்சாங்க. எங்கேயுமே பெரிய டாமினன்ட் சைட்ஸ், பெரிய சிட்னி தண்டர்ஸ், சிட்னி சிக்ஸர்ஸ், மெல்போர்ன் ஸ்டார்ஸ் இந்த மாதிரியான பெர்ஸ்காச்சர்ஸ் இவங்களுக்கு மத்தியில ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் டிராஃபி வின் பண்ணாங்க. ஜிங்க்ஸ் பிரேக்கர்ல பல ஜிங்க்ஸ் பிரேக்கர்ஸ் பார்த்துட்டோம். இது வரைக்கும் நம்ம கிரிக்கெட்டை ஃபுல்லா நம்ம அலசி பார்த்துட்டோம் எந்த அளவுக்கு ஜிங்க்ஸ் பிரேக்ஸ் ஆகி இருக்குதுன்னு. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச ஜிங்க்ஸ் பிரேக் நாங்க மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த 2025ல கிரிக்கெட்ல நடந்த ஜிங்க்ஸ் பிரேக்கர்ஸ் ஃபுல்லா நம்ம பார்த்தோம். இந்த 2025 கிரிக்கெட்டுக்கு மட்டும் ஜிங்க்ஸ் பிரேக்கிங்கா இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். லாட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் கம்யூனிட்டில புது சாம்பியன்கள் வந்துன்னு இருந்தாங்க.
இந்த 2025 ஃபுட்பால் கம்யூனிட்டியில என்னென்ன மாதிரியான ஜிங்ஸ் பிரேக்கர்ஸ் நடந்துச்சு, எந்தெந்த டீம்ஸ் எல்லாம் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிக்கிறாங்க ஆஃப்டர் லாங் இயர்ஸுக்கு அப்புறம். நம்ம கீகா சொல்லியிருந்தாரு 50 வருஷம் கழிச்சு எல்லாம் ஜெயிச்சிருந்தாங்க. ஆக்சுவலா ஒரு டீம் 120 வருஷம் கழிச்சு, அவங்க டாப் ஃபிளைட்ல 120 வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மேஜர் டைட்டில் ஜெயிக்கிறாங்க. கிறிஸ்டல் பேலஸ். கிறிஸ்டல் பேலஸ் எஃப்ஏ கப்பை ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஹிஸ்டரியிலே ஃபர்ஸ்ட் டைம் மேன்செஸ்டர் சிட்டிக்கு அகைன்ஸ்டா 1-0 வின் பண்ணி எஃப்ஏ கப்பை ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிக்கிறாங்க. இந்த எஃப்ஏ கப்பை ஜெயிச்சது மூலமா கிறிஸ்டல் பேலஸுக்கு வந்து ஆக்சுவலா யூரோப்பா லீக் ஸ்பாட் கிடைக்க வேண்டியது. அன்பார்ச்சுனேட்டா அவங்க வந்து கான்ஃபரன்ஸ் லீக்கு டிமோட் ஆகிட்டாங்க. அதுக்கான காரணத்தையும் நான் சொல்லிடுறேன். யுஎஃபா விதிகள் படி ஒரு டீம், அதாவது ஒரே பிராக்கெட்ல யூரோப்பா லீக்ன்ற ஒரு பிராக்கெட்டோ, சாம்பியன்ஸ் லீக்ன்ற ஒரு பிராக்கெட்டோ, கான்ஃபரன்ஸ் லீக்ன்ற ஒரு பிராக்கெட்டோ, இந்த மாதிரி பிராக்கெட்ல ஒரே ஓனரோட பிரான்ச்சைஸ். அப்ப வந்து நம்ம எப்படி நம்ம மும்பை இந்தியன்ஸ், எம்ஐ எமிரேட்ஸ் இவங்க 2 பேரும் கான்ஃபரன்ஸ் லீக்ல ஆடக்கூடாது. அந்த மாதிரி ஒரே ஓனர் கிட்ட 2 பிரான்ச்சைஸ் இருந்தா அந்த 2 டீம்ஸும் ஒரே இதுல காம்படிஷன்ல ஆடக்கூடாது. அந்த பிரச்சனை தான் கிறிஸ்டல் பேலஸுக்கு வந்துச்சு. கிறிஸ்டல் பேலஸோட ஓனர் 43% ஸ்டேக் வச்சிருந்த ஈகிள் ஃபுட்பால் அந்த கம்பெனியோட மெயின் பர்சன் ஜான் டெக்ஸ்டர் அவர்கிட்ட 2 டீம்ஸோட ஸ்டேக் வச்சிருந்தார். ஒன்னு வந்து கிறிஸ்டல் பேலஸ் 43%, இன்னொன்னு வந்து பிரெஞ்சு லீக் ஆன்ல இருக்கிற லியான். இந்த டீம் வந்து 77% ஸ்டேக் வச்சிருந்தார். இந்த 2 டீம்ஸும் யூரோப்பியன் ஃபுட்பால், அதாவது யூரோப்பா லீக்கு குவாலிஃபை ஆனாங்க. கிறிஸ்டல் பேலஸ் வந்து எஃப்ஏ கப் ஜெயிச்சு இவங்க இங்க குவாலிஃபை ஆனாங்க. லியான் வந்து அவங்களோட ரேங்கிங்ல அந்த டேபிள் படி இவங்க யூரோப்பா லீக் குவாலிஃபை ஆனாங்க. இதனால யுஎஃபா தலையிட்டு கிறிஸ்டல் பேலஸ் வந்து டிமோட் பண்ணாங்க. நீங்க கேட்கலாம் 2 டீமே இருக்குது, ஏன் வந்து லியானை அவங்க டிமோட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு. இங்கதான் வந்து யுஎஃபா ரேங்கிங்கோட சிஸ்டம், அதுலயும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. எந்த டீம் லீக் பொசிஷன் ஹையரா பினிஷ் பண்ணியிருக்காங்களோ அந்த டீமுக்கு தான் வந்து ஸ்பாட் கொடுக்கப்படும். கம்மியா இருக்கிற டீமை வந்து டிமோட் பண்ணுவாங்க. ஈவன் தோ கிறிஸ்டல் பேலஸ் வந்து எஃப்ஏ கப்பை ஜெயிச்சாலும் பிரீமியர் லீக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மிட் டேபிள் டீம் தான், 12வது இடம் பிடிச்சாங்க. லியான் வந்து பிரான்ஸ்ல லீக் ஆன்ல வந்து 6வது இடம் பிடிச்சாங்க. இதன் பேசிஸ்ல வந்து லியான் வந்து குவாலிஃபை ஆயிடுச்சு யூரோப்பா லீக்கு. அன்பார்ச்சுனேட்டா கிறிஸ்டல் பேலஸ் கான்ஃபரன்ஸ் லீக் புஷ் ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து இவங்களோட இந்த சாகால வந்து யாரு பெனிஃபேக்டரி ஆனாங்கன்னா, பிரீமியர் லீக்ல 7வது இடம் பிடிச்சி கான்ஃபரன்ஸ் லீக்ல வெயிட் உட்கார்ந்து இருந்த நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் யூரோப்பியன் ஃபுட்பாலுக்கு, அதாவது யூரோப்பா லீக்கு அவங்க குவாலிஃபை ஆகிட்டாங்க. இந்த சாகால வந்து அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா போகுதுன்னு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து அவங்க 13 போயிட்டாங்க. ஸோ கிறிஸ்டல் பேலஸ்ல இருந்து நம்ம அப்படியே வந்து இப்போ இட்டாலிக்கு டிராவல் பண்ணா, ஸோ கோப்பா இட்டாலியா பொலோனியாவுக்கும் ஏசி மிலானுக்கும் இடையில நடந்த ஃபைனல்ஸ். அதுல பொலோனியா வந்து ஏசி மிலானை வின் பண்ணி 51 வருஷ டிராஃபி ட்ரவுட்டை வந்து முடிச்சு வச்சாங்க. பொலோனியா லாஸ்டா 1974-75 சீசன்ல இதே கோப்பா இட்டாலியா ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 51 வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஜெயிக்கிறாங்க இந்த ஒரு டிராஃபியை. திருப்பி நம்ம எஃப்ஏ கப்பை நம்ம பார்த்திருந்தோம். எஃப்ஏ கப்ல இருந்து அடுத்த இன்னொரு கப் வந்து இங்கிலீஷ் பிரீமியர் லீக்ல நடக்கிற கெரபோ கப், இஎஃப்எல் லீக் கப்னு சொல்லுவாங்க. அந்த கெரபோ கப்பை வந்து நியூகாசல் யுனைடெட் லிவர்பூலை பீட் பண்ணி 69 வருஷம் டிராஃபி டவுட், அதாவது 7 டெக்கேட்ஸ் ஆஃப் டிராஃபி டவுட்டை இந்த நியூகாசல் யுனைடெட் 2025ல பிரேக் பண்ணி முடிச்சாங்க. வேடிக்கையான ஃபேக்ட் என்னன்னா, இந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்த ஐசாக் அடுத்த இதுல வந்து லிவர்பூலுக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டார். லிவர்பூல் இந்த ஒரு வின் வந்து 70 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த நியூகாசல் ஃபான்ஸுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய இதுக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம டீம்ஸை பத்தி நம்ம பார்த்துக்கினே இருந்தோம். இன்னமும் டீம்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு பிளேயரை பத்தி நம்ம பார்ப்போம். யாருன்னு நான் கெஸ் பண்ணட்டா? 3 லயன்ஸ்ங்கிறது தான் க்ளூ. 3 லயன்ஸ் கரெக்டா? கரெக்ட் தான். அவரே தான். அந்த பிளேயருக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருவோம். ஸோ நம்ம எப்படி கிரிக்கெட் யூனிட்ல வந்து நம்ம ஆர்சிபி இத்தனை வருஷம் டிராஃபி இல்ல நம்ம கலாச்சிருப்போமோ, அதே மாதிரி இந்த ஒரு சிங்கிள் பர்டிகுலர் பிளேயர் வந்து அவரோட கரியர்ல இருந்து
அவர் 2009 இருந்து ஆரம்பிச்சார் அவர் கெரியரை. அதுல இருந்து 2025 வரைக்கும் டிராஃபிலெஸ் பிளேயர், லாட் ஆஃப் மீம்ஸ், லாட் ஆஃப் ஷார்ட்ஸ், லாட் ஆஃப் எவ்வளவோ ட்ரோல்ஸ் அவர் சந்திச்சார். அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் 2023ல அவர் ஒரு டெசிஷன் எடுக்கிறார். எப்பா எனக்கு போதும், நான் பிரீமியர் லீக் ஆடின வரைக்கும் போதும், நான் கோல் மேல கோல் அடிக்கிறேன், நான் ஆலன் ஷியர் ரெக்கார்டை உடைச்சு நான் என்ன பண்ண போறேன், டிராஃபி இல்லாம எனக்கு டிராஃபி வேணும், டிராஃபியை நோக்கி சேஸ் பண்ண போனாரு பயர்ன் மியூனிக். அதான் பயர்ன் மியூனிக் போயிட்டார்ல, அதோட அந்த டிராஃபி மீமெல்லாம் முடிஞ்சிருக்கோம் நம்ம எல்லாம் நினைக்கலாம். அங்கதான் ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட்ன்ற மாதிரி இவர் உள்ள என்ட்ரி ஆகுறாரு. என்ட்ரி ஆன மேட்ச் ஜெர்மன் கப்பு லைப்சிக் கிட்ட இவங்க 3-0 தோக்குறாங்க. அந்த வருஷம் எப்படியாவது ஒரு இப்ப இது புண்டஸ்லீகா 11 வருஷமா புண்டஸ்லீகா ஜெயிச்சுன்னு இருந்த அந்த டீம் இவர் வந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் ரன்னர்ஸ் அப்பா கூட இல்ல, 3வது இடத்துக்கு டவுன்ஃபால் ஆனாங்க. இவர் வந்த நேரம் அன்பார்ச்சுனேட்டா லெவர்கூசன் வந்து இன்வின்சிபிளா ஆனாங்க ஜாபி அலோன்சோ தலைமையில். இவர் வந்த நேரம் பயர்ன் மியூனிக்கே வந்து இதுவாயிடுச்சு. இவர் மேல இன்னமும் அந்த டிராஃபில மீமெல்லாம் சாரா மாதிரியா விழ ஆரம்பிச்சு. ஆனா விழுந்த ஒவ்வொரு மீமுக்கும் இந்த 25-26 சீசன், 24-25 சீசன்ல அவர் பதில கொடுத்தார். இந்த சீசன்ல அவர் வந்து கோல்ஸ் தான் அடிச்சார். அவர் வந்து வெறும் பிளேயரா மட்டும் இல்ல, பயர்ன் மியூனிக்கு ஒரு லீடிங் ஸ்ட்ரைக்கரா இருந்து கோல்ஸ் பேக் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இந்த சீசனும் சாலிடான ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்திருக்கிறார். கடைசியா 2025ல அந்த ஒரு ஆர்சிபிக்கு எப்படி அந்த டிராபி ட்ரவுஸ முடிஞ்சுதோ அந்த மாதிரி இவரோட டிராபி ட்ரவும் முடிஞ்சுது. அது மட்டும் இல்ல, இது ஜெயிச்ச அடுத்த 2வது வாரமே ஒரு ஜெர்மன் கப்பும் ஜெயிச்சிட்டாரு. இங்க பாத்தியா டிராபி இல்லன்னு, இங்கேப்பா 2 டிராபி. இந்த வருஷம் எல்லாம் சரியா போனா தூக்கிட்டு வந்துட்டாரு. இதுல வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா, எப்பா இவரு டிராபிக் அலர்ஜிப்பா, இவரு ஜெயிச்ச டிராபிக்கோட பிளேட் தாப்பா. ஏன்னா புண்டஸ்லீகா வந்து இப்ப பிளேட் மாதிரி இருக்கும், நார்மல் டிராபி மாதிரி இருக்காது. அதை வச்சு இவரை கலாச்சாங்க. நீ டிராபியே ஜெயிக்க மாட்டியா, நீ எப்பயுமே பிளேட்டு தான் ஜெயிப்பன். அதுக்கும் இந்த வருஷத்துல அவர் வந்து பதில சொல்லிட்டாரு, இங்கப்பா ஜெர்மன் கப்பு, இதுக்கு மேல என்ன சொல்லுவேன். இந்த சீசன் கரெக்டா போனா அடுத்த மே மாசம் அவர் கையில ட்ரெபிள் இருக்கும். கரெக்டா போகாத பட்சத்துல கூட ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ அவர் திருப்பி புண்டஸ்லீகா ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 8 பாயிண்ட்ஸ் கிளியர்ல இருக்கிறாங்க இந்த கிறிஸ்துமஸ் பிரேக்குக்கே. ஸோ பிளேயரோட யாருன்னு நம்ம சொல்லிட்டோம், ஃபுல்லாவே நம்ம இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டோம். அந்த பிளேயரோட பேரை சொல்லிட்டோம், நம்ம ஹாரி கேன். ஸோ இங்கிலாந்து ஃபுட்பால்ல எப்படி ஒரு ஜோ ரூட், அலஸ்டர் குக் அந்த மாதிரியான ஒரு பெரிய நேம்ஸ் இருக்கோ, அந்த மாதிரி இங்கிலீஷ் ஃபுட்பால்ல இவரும் ஒன் ஆஃப் த ஒரு பெரிய நேம்ஸ். அந்த ஒரு பெரிய நேம் இருக்கிற பிளேயர் பல வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் முதல் டிராஃபி அவர் ஜெயிச்சாரு, அடுத்த டிராஃபி அவர் ஜெயிச்சுட்டாரு. இப்ப ட்ரெபிளை நோக்கி ஓட்டின்னு இருக்கிறார். பார்க்கலாம் பயர்ன் மியூனிக் என்ன பண்ணுதுன்னு. இவரை பத்தி நம்ம பேசிட்டோம், இவர் இருந்த டீமை பத்தி இப்ப நம்ம பேசி ஆகும். ஆர்சிபி ஈக்குவல் டு திஸ் டீம் அப்படின்னு முத்திர குத்தனாங்க. அவங்களும் 2008ல தான் ஜெயிச்சாங்க கடைசியா. ஆர்சிபி உள்ள என்ட்ரியார் அந்த டைம்ல தான் இவங்க வந்து கப்பே ஜெயிச்சாங்க, கரவோ கப். அதுக்கப்புறம் 17 வருஷம் கழிச்சு 2 டீமும் அட் அ டைம்ல கப்பை ஜெயிச்சு ஒரு பெரிய ரிலீஃப கொடுத்தாங்க 2 ஃபேன்ஸுக்கும். என்ன டீம் நான் சொல்லிருக்கேன், ஸ்பர்ஸ். இந்த ஸ்பர்ஸ்ல தான் ஹாரி கேன் கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷம் இருந்தாரு. அவரால் டிராஃபி அடிக்க முடியல, நான் வேற டீம் போறேன்னு தான் ஒரு பலகட்ட போராட்டத்துக்கு அப்புறம் அவர் ஸ்பர்ஸை விட்டு வெளியே போனார். இவரு கூடவே இன்னும் ஒரு பிளேயர் இருந்தார். அவரு நான் ஸ்பர்ஸுக்கு நான் டிராஃபி அடிச்சாதான் என்ன லெஜெண்ட்னு இவங்க ஏத்துப்பாங்கன்ற ஒரு சேலஞ்சை எடுத்துக்கின்னு அவர் இன்டர்வியூல ஓப்பனா சொன்னார், நீங்க ஒரு ஸ்பர்ஸ் லெஜெண்ட் தானே. அவர் சிம்பிளா சொன்னார், நான் ஸ்பர்ஸ் லெஜெண்ட் ஆகணும்னா இந்த ஸ்பர்ஸுக்கு நான் வந்து டிராஃபி அடிச்சு கொடுக்கணும், அப்பதான் என்ன வந்து அவங்க வந்து லெஜெண்டா எடுத்துப்பாங்க. அந்த இன்டர்வியூக்கு ஏத்த மாதிரி அந்த டிராஃபியும் ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. டிராஃபி ஜெயிச்சுட்டு தான் அவரு வெளியே போவான்னு இருந்தாரு. டிராஃபி ஜெயிச்சுட்டு அவர் இப்ப எம்எல்எஸ்க்கு போயிட்டார், ஹிங்மன்சன். இந்த இதுல நம்ம சொல்லியிருந்தோம், ஆர்சிபி நம்ம எப்படி நம்ம வின்னர் சைடை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்றோமோ லூசிங் சைடையும் நம்ம பார்க்கணும். எனக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்துச்சு மான்செஸ்டர் யுனைடெட் வந்து அந்த லூசிங் சைட்ல பாக்குறதுக்கு. நான் ஏன்னா இது வந்து பயஸ்ட் இதுன்னு கிடையாது, மான்செஸ்டர் யுனைடெட் அந்த யூரோப்பா லீக ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ஜெயிச்சு வந்தாங்க. ஒரு மேட்ச் லியான் கூட தான் குவார்டர் ஃபைனல்ஸ்ல 7-6 ஆக்ரிகேட் போகும்.
யூரோப்பா லீக்ல ஒன் ஆஃப் த கிரேசியஸ்ட் கேம்ஸ் அது. 5-6ன்னு இருந்தாங்க ஒரு கட்டத்துல 86 நிமிஷம் வரைக்கும். அதுக்கப்புறம் மேட்சை வந்து எக்ஸ்ட்ரா டைம்ல ஜெயிச்சு 120th மினிட்ல ஹாரி மெக்வயரோட ஹெட்டர்னால இந்த மேட்சை ஜெயிச்சு இவங்க வந்து மான்செஸ்டர் யுனைடெட் வந்து உள்ள போவாங்க. யுனைடெட் அந்த மேட்ச் ஃபுல்லா ஒன்னும் புஷ் பண்ணாமலாம் இல்ல, ரொம்ப போராடுச்சு அந்த ஃபைனல் ஃபுல்லா. ஒரு கோல் டிஃபரன்ஸ் ஆகும்ன்றத வந்து காட்டினாங்க. பிரெனன் ஜான்சனோட கோல் தான் மேட்ச் டிஃபரன்ஸா மாத்துச்சு. 83rd மினிட்ல ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, அத மிக்கி வேண்டவன் அது சேவா, அது என்ன மாதிரியான ஒரு சேவ் அது. சும்மா ஏர்ல ஜம்ப் பண்ணி அந்த பால கிளியர் அவுட் பண்ணுவார். ஸோ ஒன் ஆஃப் த டிசர்விங் வின்னர்ஸ் மான்செஸ்டர் யுனைடெட் தான். அன்பார்ச்சுனேட்டா அந்த அவங்களால அந்த ஹர்டில் கிராஸ் பண்ண முடியல. அதனால யூரோப்பியன் ஃபுட்பால் அவங்க கைமீறி போயிடுச்சு. வேடிக்கையான விஷயம் என்னன்னா, ஸ்பர்ஸ் அந்த சீசன் 17வது இடம், ரெலகேஷனுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி முடிச்சிருந்தாங்க ஸ்பர்ஸ். அதுல இருந்து யூரோப்பியன் ஃபுட்பாலுக்கு இவங்க போயிட்டாங்க. மீதி அந்த பாட்டம்ல இருக்கிற 8ல இருந்து 16 டீமுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு கீழே இருந்த ஸ்பர்ஸ் இப்ப சாம்பியன்ஸ் லீக் ஆடின்னு இருக்குது. ஒன் ஆஃப் த கிரேசியஸ்ட் ஸ்டோரிஸ். ஹியூமன்சனும் டாட்னம் லெஜெண்டா ஆகிட்டு MLS-க்கு போயிட்டாரு. அடுத்த டீம், இந்த டீமை பொறுத்த வரைக்கும் முன்னாடி சீசன்ல இவங்க நம்ம சொல்லியிருந்தோம், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கான்ஃபரன்ஸ் லீக்ல வெயிட் பண்ணி இருந்தாங்க, யூரோப்பா லீக்கு போனாங்க. இவங்க யூரோப்பா லீக்ல வெயிட் பண்ணி இருந்தவங்க அன்பார்ச்சுனேட்டா யுனைடெட் ஜெயிச்சதுனால, FA கப்பை ஜெயிச்சதுனால கான்ஃபரன்ஸ் லீக்கு டிமோட் ஆயிட்டாங்க. கான்ஃபரன்ஸ் லீக் டெமோட் ஆகி அது எப்படி தெரியுமாச்சு? கான்ஃபரன்ஸ் லீக்ல இந்த சின்ன பசங்களாம் உட்காந்து இருப்போம் ஸ்கூல்ல, அப்ப வந்து ஒரு பெரியவர் ஒருத்தர் உட்காந்து இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆயிடுச்சு செல்சி. செல்சி கோல் பாமரை கான்ஃபரன்ஸ் லீக்ல காட்டவே இல்லை. அப்படி இருந்தும் செல்சி வந்து அழகா ஜெயிச்சுட்டு போயிடுச்சு கான்ஃபரன்ஸ் லீக் ஈஸியா. அது மட்டும் இல்லாம கிளப் வேர்ல்டு கப்ல பண்ணுச்சு பாருங்க ஒரு சம்பவம், மறக்கவே முடியாது. செல்சி ஒரு பெரிய பெரிய தலைகளை செல்சி வந்து ஹான் பண்றதுல ஸ்பெஷலிஸ்ட் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அதை லைவ்ல பார்த்தது இந்த கிளப் வேர்ல்டு கப் ஃபைனல்ல தான். அவங்க வந்து பல பல பெரிய டீம்களுக்கு கப்பைஸ் அடிச்சிருக்கிறாங்க. மான்செஸ்டர் சிட்டி இருக்கட்டும் 2021 சாம்பியன்ஸ் லீக்ல ஃபைனல்ல, பயர்ன் மியூனிக் 2012ல டிராக்பா செஞ்சு விடுவாரு. அது இப்போ கரண்ட் டாமினேட்டிங் டீம் யூரோப் ஃபுட்பால்ல ஒன் ஆஃப் த த்ரெட்டனிங் டீம்ஸா இருந்த PSG ஓட விட்டாங்க. கோல் பாமர் அந்த மேட்ச் சும்மா வெரி குண்டா ஆடினார். செல்சி வின்னிங் த டபுள், தட் டு அகைன்ஸ்ட் PSG. இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த ஜிங்ஸ் பிரேக்கர்ஸ் இதுவும். செல்சியை பத்தி நம்ம சொல்லும் போது இன்னொன்னு நம்ம சொல்லி ஆகணும். செல்சி வாஸ் த ஃபர்ஸ்ட் டீம் டு வின் சாம்பியன்ஸ் லீக், யூரோப்பா லீக், கான்ஃபரன்ஸ் லீக், ஆல்சோ யுஎஃப் சூப்பர் கப். இந்த 4 யுஎஃப்ஆ சேர்ந்த டிராஃபிஸ் எல்லாமே ஜெயிச்ச முதல் அணியா செல்சி அவங்க ஆகிட்டாங்க. PSG பத்தி நம்ம பேசியிருந்தோம். PSG-க்கு இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் சீசன், மெமரபிள் சீசன் கூட சொல்லலாம். PSG டன் த செக்ஸ்டபிள். அவங்களுக்கு அந்த கிளப் வேர்ல்டு கப் லாஸ் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஹர்ட்டிங் பாயிண்டா இருந்திருக்கும். மற்றபடி PSG வாஸ் பர்ஃபெக்ட் இந்த சீசன். இந்த சீசன்ல அவங்க வந்து எப்பயுமே அந்த லீக் ஆன் ஜெயிச்சாங்க, பிரெஞ்சு சூப்பர் கப் ஜெயிச்சாங்க, கோப்பே பிரான்ஸ் ஜெயிச்சாங்க, யுஎஃப்ஆ சூப்பர் கப் ஜெயிச்சாங்க. மிக முக்கியமானது யுஎஃப்ஆ இன்டர்கான்டினென்டல் கப், அதாவது சாம்பியன்ஸ் லீக் வின்னர்ஸ் வர்சஸ் அங்க கோப்பா லிபர்டடோரஸ் ஜெயிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கான மேட்ச், அதையும் இவங்க ஜெயிச்சுட்டாங்க. மிக முக்கியமான விஷயம், PSG வின்னிங் த சாம்பியன்ஸ் லீக். PSG வந்து சாம்பியன்ஸ் லீகை வின் பண்ணுன்றதுக்காக ஒரு ட்ரீம் டீம் அவங்க பில்ட் பண்ணாங்க. நெய்மார், எம்பாப்பே, லியோ, இவங்க 3 பேரை வச்சு அடிக்க முடியாத ஒரு சாம்பியன்ஸ் லீக்க டெசிரே டூவே, குயிச்சா கொரஸ்கிலா, உஸ்மான் டெம்பேலே இவங்களை வச்சு ஜெயிச்சாங்க. அவங்களோட மிட்ஃபீல்ட் மாஸ்டர் கிளாஸ் விட்டீனியா, ஜோ நெவஸ், இவங்க 2 பேரோட மாஸ்டர் கிளாஸோட இந்த ஒரு அட்டாக்கை வச்சு லூயிஸ் என்ரிக்கே அழகா இந்த PSG வந்து ஃபைனல் கொண்டு போனா. ஃபைனல்ல இன்டர் மிலானை டெமாலிஷ் பண்ணாங்க. இன்டரை 5-0ன்னு வெறிச்சாங்க. ஆக்சுவலா இவங்க PSG உள்ள வரும்போது கண்டிப்பா எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த ஒரு ஃபார்மேட்ல வந்து 24th பொசிஷன்ல, 24th 23rd அந்த பொசிஷன்ல முடிச்சாங்க. அவங்க வந்து பிளே ஆஃப் ஆடி அதுக்கப்புறம் ரவுண்ட் ஆஃப் 16 வந்தாங்க. ரவுண்ட் ஆஃப் 16ல லிவர்பூல் கிட்ட டிஸ்அட்வான்டேஜோட, அதாவது இவங்க வந்து அவங்களோட பார்ட்டி பிரான்ஸ்ல வந்து இவங்க தோத்துட்டாங்க. அவங்களோட ஹோம்ல தோத்துட்டு ஆன்ஃபீல்ட்ல வந்து ஜெயிச்சுட்டு போனாங்க பெனல்டிஸ்ல.
அதுக்கப்புறம் ஆஸ்டன் வில்லா, ஆர்சனல், இன்டர்னு ஜெயிச்சு உள்ள வந்து ஒரு பெரிய சம்பவம் பண்ணி தான் பிஎஸ்டி வந்து டைட்டிலை வின் பண்ணாங்க. பிஎஸ்டிக்கு அப்புறம் இந்த ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான கிரேசியஸ்ட் கேம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இதுல வந்து நம்ம வந்து வின்னிங் சைட பார்த்துருந்தோம் டாப் டியர்ஸ்ல. ஜெர்மனி பக்கம் போனா புண்டஸ்லீகா 2ல இருந்து ஹாம்பர்க் எஸ்வி அவங்க வந்து 6 வருஷ புண்டஸ்லீகா அப்சன்ஸுக்கு அப்புறம் திருப்பி அவங்க வந்து ப்ரொமோட் ஆகி உள்ள வந்திருக்கிறாங்க. ஹாம்பர்க் எஸ்பியை பத்தி நம்ம பேசணும்னா ஏன் இந்த டீம் வந்து பெரிய டீம்னா, அது வரைக்கும் புண்டஸ்லீகால ரெலகேட் ஆகாமலே இருந்தாங்க டாப் டியர் ஃபுட்பால் பல வருஷமா. அப்படிப்பட்ட ஒரு டீம் அன்பார்ச்சுனேட்டா புண்டஸ்லீகா 2க்கு அவங்க டிமோட் ஆனாங்க. ஆல்சோ கிட்ட ப்ரொமோஷனுக்கு வந்து அந்த ப்ரொமோஷன் வாய்ப்பை அவங்க தவற விட்டாங்க. ஒரு சீசன் வந்து கையில இருந்த ப்ரொமோஷன் மேட்சை வந்து ஒரு மேட்சை வந்து விட்டுருவாங்க. அதனால அவங்க வந்து டிமோட் ஆகி போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஹார்ட் பிரேக்ஸை பார்த்த ஹாம்பர்க் 7 வருஷம் கழிச்சு புண்டஸ்லீகாவுக்கு ப்ரொமோட் ஆனாங்க. அந்த ஒரு செலிப்ரேஷனே பார்க்க ரொம்ப இதுவா இருந்துச்சு. நீங்க யாராவது பார்க்கணும்னா ஃபியாகோன்னு இருக்கும். ஃபியாகோன்ற யூடியூப் சேனல் நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த வின்னிங் கிராஸை எடுத்து எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணாங்கன்றது நீங்க போய் பாருங்க. ஹாம்பர்க் டீம் ஜெர்மனில இந்த டீம் வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா ஒரு ஐபிஎல் எப்படி ஒரு கேகேஆர் அந்த மாதிரியான ஒரு டீம் தான் இது. அந்த மாதிரியான டீம் அன்பார்ச்சுனேட்டா ரெலகேட் ஆகி திருப்பி ப்ரொமோஷன் ஆகி இப்போ புண்டஸ்லீகா டாப் டயர்ல அவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு கரண்ட் பொசிஷன் மிட் டேபிள்ல இருக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ புண்டஸ்லீகா அவங்க சர்வை பண்ணிடுவாங்கன்றது என்னோட ஒரு தாட். கண்டிப்பா அவங்க சர்வை பண்ணணும். 6 புண்டஸ்லீகா டைட்டில் அடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டாப் டியர் டீம் திருப்பி ரெலகேட் ஆகக்கூடாது. நம்ம ஃபுட்பாலும் பார்த்துட்டோம். கபடி பக்கம் அப்படியே வந்துருவோம். கபடியில வந்து உங்களுக்கு சாம்பியன்ஷிப் எல்லாம் வந்து ரெகுலர் டீம்ஸ் தான், அந்த டாமினேட்டிங் டீம்ஸ் தான் ஜெயிச்சுது. தபங் டெல்லி கேசி ஒரு மாதிரி ஸ்டேட்மெண்ட் வின்னிங் தான் அவங்களும் பண்ணாங்க. சுல்தான் ஃபத்தலத்ராஜலிக்கு 3வது டைட்டில். முதல் முறையா சுர்ஜித் சிங் 8 டீமுக்கு ஆடின சுர்ஜித் சிங் கடைசியா ஒரு வழியா டைட்டிலை வின் பண்ணிட்டாரு. அவரும் ஒரு லெஜண்ட் ஸ்டேட்டஸுக்கு போறதுக்கு இதுவும் அவருக்கு ஒரு, ஏன்னா ஒரு லெஜண்ட் ஸ்டேட்டஸ்ல இருக்கிற மஞ்சித் சில்லர், அஜய் தாக்கூர் இவங்கள மாதிரியான ஒரு டீம்களுக்கு கப்பை வாங்கி கொடுத்தது இந்த தபாங் டெல்லி கேசி தான், ஜோகிந்தர் நர்வால். அந்த மாதிரியான ஒரு லெஜண்ட் ஸ்டேட்டஸ்ல இப்ப சுர்ஜித் சிங்கும் இணையறாரு. ஆல்சோ ஆல்சாமி அஜிங்கியா பவார். அஜிங்கியா பவார் எந்த அளவுக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்துன்னு இருப்பாருன்னு நமக்கு தெரியும். அஜிங்கியாவோட ஜெர்னி பார்த்தவங்களுக்கு தெரியும். அஜிங்கியா ஜெர்னி பார்க்காதவங்களுக்கு நான் சொல்றேன். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்ல சீசன் 6ல அவருக்கு வந்து சான்ஸ் கிடைச்சது. அந்த சான்ஸ் கிடைச்சது அவர் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாரு. ஆனா சீனிவாச ரெட்டி இங்க 7th சீசன் வந்ததுக்கு அப்புறம் அஜிங்கியா பவார ஓரம் கட்டிட்டாரு. ஓரம் கட்டி அவர் வந்து யூஸே பண்ணல. சுத்தமா அவர் டெமாலிஷ் பண்ணிட்டாரு. அதுக்கு அடுத்து இது வந்து கோவிட்னால 1.25 வருஷம் கேப் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் தலைவாசி எடுப்போம். உங்களுக்கு நல்லா சொல்லணும்னா தமிழ் தலைவாஸ் சைன் பண்ண அன்னைய காலகட்டத்தோட கேட்டகரி சில ஹையஸ்ட் சைனிங், ஹையஸ்ட் ரெக்கார்ட் பிரைஸ் சைனிங் தான் இதுதான். 10 லட்சம் பிரேஸ் பிரைஸ்ல இருந்த அஜிங்கியா பவாருக்கு தமிழ் தலைவாஸ் 19 லட்சம் கொடுத்தாங்க. 19.5 லட்சம், 19,50,000 கொடுத்து அஜிங்கியா பவார் கொண்டு வந்தாங்க. ஆஸ் அ 4th ஸ்ட்ரைக்கரா, 3rd ஸ்ட்ரைக்கர் கூட கிடையாது, 4th ஸ்ட்ரைக்கரா உள்ள வந்த அவரு பிரபஞ்சன் இன்ஜுரி ஆவாரு. அதுல் எம்எஸ் கிட்ட பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு உதயகுமார் உள்ள கொண்டு வந்த சீசன்ல டூஆர்டே ஸ்பெஷலிஸ்ட் ஆனார். அதுக்கப்புறம் நமக்கு அவர் என்ன மாதிரியோட பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பிரேக்கிங் சைனிங் எல்லாம் ஆனாரு. ஆனா அங்க பெங்களூர் புல்ஸால அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியலன்னு தபாங் டெல்லி கேசி ட்ரஸ்ட் பண்ணி எடுத்தாங்க. குரூஷியல் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தாரு, இன்க்ளூடிங் ஃபைனலோட MVP என்ன பொறுத்தவரைக்கும் அஜிங்கியா பவார் தான். ஸ்டார்டிங்ல அந்த ஆல் அவுட் பண்ணதுனால தான் தபாங் டெல்லி கேசி அந்த லீட் அவங்களால எடுக்கவே முடிஞ்சது. அவரோட மெய்டன் டைட்டில், அவர் கூட சௌரப் நந்தனும் டைட்டில் ஜெயிச்சார். ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸைட்டிங் டேலண்டா இருந்தவர், ஒரு ரைட் கார்னர் டிஃபெண்டர், பெங்களூர் புல்ஸோட ஒரு ஃபேஸா இருந்தாரு. அன்பார்ச்சுனேட்டா பர்ஃபார்மன்ஸ்னால அவரு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தபங் டெல்லி ஸ்டீல் பையா இவரை எடுத்து திருப்பி அவரை வந்து சௌரப் நந்தன் 2.0 ரெடி பண்ணி அவரை வந்து ப்ராமிசிங் டேலண்ட் ஆக்கிட்டாங்க. அவருக்கும் ஃபர்ஸ்ட் டைட்டில் வந்திருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், PKL 9 வருஷம் கழிச்சு தெலுங்கு டைட்டன்ஸ் குவாலிஃபைங் ஃபார் த பிளே ஆஃப். தெலுங்கு டைட்டன்ஸ் லாஸ்ட் சீசனே கிட்ட வந்து ஒரு பாயிண்ட்ல அவங்களுக்கு வந்து மிஸ் ஆச்சு. அந்த மாதிரி மிஸ் ஆகாம இந்த தடவை டாப் 3ல முடிச்சாங்க. டாப் 3ல முடிச்சதும் இல்லாம மினி குவாலிஃபயர்ல பெங்களூர் புல்ஸை ஜெயிச்சாங்க. எலிமினேட்டர்ல வந்து பட்னாவை ஜெயிச்சாங்க. குவாலிஃபயர் 2க்கு வந்து டஃப் கொடுத்தாங்க புனேரி பட்டனுக்கு. ஒரு கட்டத்துல 14-2 இருந்தாங்க.
அன்பார்ச்சுனேட்டா அவங்களால புனேரி பல்டனோட அந்த ஒரு யங் அட்டாக்கை வந்து அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல. ப்ரெஷர் டைம்ல ஒரு 5 பாயிண்ட் இது கொடுத்துருவாங்க ஆதித்யா ஷிண்டே கிட்ட. அதுலதான் மேட்ச் அப்படியே அவங்க கை மீறி போயிடும். தெலுங்கு டைட்டன்ஸ் ரியலி டிட் அ கிரேட் ஜாப். இந்த மாதிரியான ஜிங்ஸ் பிரேக்கிங் டீம்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த டீம்னா அது தெலுங்கு டைட்டன்ஸ் தான். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வாஸ் டாப் நாச். அன்பார்ச்சுனேட்டா அவங்களால கரை சேர முடியல. அடுத்த சீசன் அவங்க கரை சேருவாங்கன்னு நம்புவோம். இவங்களோட ஒருத்தவங்க சீசனே முடிஞ்சிருச்சு. சென்னை லெக்குல 2 டீம் கடைசியா மோதன அந்த 2 டீம், அதுல ஒரு டீம் வந்து இங்க இருந்து சீசனை கோப் அப் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். ஒரு டீமுக்கு இதோட முடிஞ்சதுன்னு நினைச்சோம். என்ன நடந்துச்சுன்னா, சீசன் முடிஞ்சதுன்னு நினைச்ச டீம் அங்க இருந்து சீசனை ரிவைவ் பண்ணாங்க. இங்க இருந்து சீசனை ஆரம்பிக்கும்னு நினைச்ச டீம் அதோட சீசனை முடிச்சாங்க. பட்னா பைரட்ஸ் அந்த தமிழ் தலைவாஸ் லாஸுக்கு அப்புறம் அவங்க வந்து எடுத்தது ஃபுல்லாமே ஒரு மாதிரி சக்சஸ்ஃபுல் ஜெர்னி தான். அந்த தமிழ் தலைவாஸ்க்கு அப்புறம் ஒரு வின் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு லாஸ் ஆகும் குஜராத்தோட. அதுல இருந்து ஸ்ட்ரெயிட்டா 9 மேட்ச் ஜெயிச்சாங்க. அவங்களோட ஹர்டில் கடைசியா 8 மேட்ச் ஜெயிச்சாங்க. 8 மேட்ச் ஜெயிச்சு அவங்களோட ஹர்டில் கடைசியா எங்க முடியும்னா தெலுங்கு டைட்டன்ஸ் கிட்ட. அன்பார்ச்சுனேட்டா பட்னாக்கு நார்மலாவே தெலுங்கு டைட்டன்ஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ஆப்பனன்ஸ். அது ஸ்ட்ராங்கா டைட்டன்ஸ் இருந்ததுனால அவங்களால அந்த ஒரு இதை அவங்க கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியல, தோத்துட்டாங்க அன்பார்ச்சுனேட்டா. பட்னாவோட ஜெர்னி அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து அவங்க காட்டின ஸ்டேட்மெண்ட், நான் ஏன் 3 டைம் சாம்பியன் 2 டைம் ஃபைனலிஸ்ட் ரெகுலர் பிளே ஆஃப் என்ட்ரி ஏன் நான் தரேன்றத பட்னா ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்தாங்க. இந்த பிகேல வந்து 8 டீம் பிளே ஆஃப் வச்சதே கப்பு வாங்காம இருக்கிற டீமுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கணும். ஆனா டேபிள எடுத்து பார்த்தா 9 to 11 இருந்த 3 டீமும் கப்படிக்காத டீம் தான். அன்பார்ச்சுனேட்டா புஷ் பண்ணி வரணும் அந்த 3 டீம்களும் கப்புக்கான ஜெர்னில. பார்க்கலாம் அவங்களும் கப்புக்கான ஜெர்னில அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ இது வரைக்கும் தான் இந்த 2025 பார்த்த ஜிங்ஸ் பிரேக்கர்ஸ்ல மூணு ஃபார்மேட்ல உங்களுக்கு ஏதாவது ஜிங்ஸ் பிரேக்கர்ஸ் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னாலும் நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு யாராவது இருந்தா நீங்களும் சொல்லுங்க ப்ரோ. ஸோ நான் வந்து கிரிக்கெட், ஃபுட்பால் அண்ட் கபடி இந்தியாவில் ஃபாலோ பண்ணப்படுற 3 மேஜர் டோர்னமெண்ட்ஸ், 3 மேஜர் ஸ்போர்ட்ஸை பத்தி நம்ம பார்த்தோம். பட் இந்தியாவில் ஃபாலோ பண்ணாத சில பல ஸ்போர்ட்ஸ்ல இருந்தும் சில ஜிங்ஸ் பிரேக்கர்ஸ் நடந்திருக்கு. கால்ஃப்ல ஜே ஸ்பான் அமெரிக்காவை சேர்ந்த கால்ஃபர் அவருடைய 35வது வயசுல தன்னுடைய முதல் ட்ராஃபியை வந்து வின் பண்றாரு. முதல் மேஜர் சக்சஸ் வந்து அவருக்கு கிடைக்குது. யுஎஸ் ஓபன் கால்ஃப்ல வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து ட்ராஃபி வின் பண்ணாரு அவருடைய 35வது வயசுல. ஸோ இந்த வருஷத்துல ஜிங்ஸ் பிரேக் செய்யப்பட்ட மற்ற ஸ்போர்ட்ஸ்ல இருந்தும் பார்த்துட்டீங்கன்னா அது ஒரு விஷயம் சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் நான் சில விஷயங்களை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா இந்த வருஷம் ஃபார் விமென்ஸ், அதாவது இந்தியன் விமென்ஸுக்கு ஒரு ஹோல்சம் இயர் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஸ்போர்ட். ஸ்டார்டிங் ஃப்ரம் விமென்ஸ் கோகோ வந்து 2 மென்ஸ் அண்ட் உமன்ஸ் ரெண்டு பேத்துக்குமே நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கோகோ ஒரு ரெகனைஸ்டு ஸ்போர்ட்டா மாறி இருக்கு. இந்தியால தோன்றின ஒரு ஸ்போர்ட். கிட்டத்தட்ட மோர் தென் 1000 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்டரியே இந்த ஸ்போர்ட்டுக்கு இருக்கு. வேர்ல்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் டைம் கோகோ வேர்ல்ட் கப் இந்தியால நடந்து முடிஞ்சிச்சு இந்த வருஷம் ஜான்வரியில. ஸோ அதுல வந்து 20 நேஷன்ஸ் 21 கண்ட்ரீஸ்ல இருந்து பிளேயர்ஸ் வந்தாங்க. 20 டீம்ஸ் ஃப்ரம் மென்ஸ், 20 டீம்ஸ் ஃப்ரம் உமன்ஸ் ஆடினாங்க. அது டோட்டலா 21 நேஷன்ஸ்ல இருந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்தாங்க. ஃபைனலா இந்தியா வந்து இந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணாங்க, டிஃபீட்டிங் நேபாள் இன் போத் மென் அண்ட் உமன் கேட்டகரி. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில இருந்து தோணுன ஒரு ஸ்போர்ட்டுக்கு வந்து இந்த வருஷம் ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கு. அதுல இந்தியா டாப்பா வந்திருக்காங்க. அண்ட் இந்தியன் உமன்ஸ் டீம் ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து வின் பண்ணாங்க. விமென்ஸ் ஃப்ரம் இந்தியன் உமன்ஸ் இன் ஸ்போர்ட் இந்த வருஷம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உமன்ஸ் கோகோ வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருக்காங்க, உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருக்காங்க, அண்டர் 19 உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருக்காங்க, உமன்ஸ் கபடி வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருக்காங்க. அதை விட மிக முக்கியமானது ஒண்ணு, கிரிக்கெட்ல விஷுவலி சேலஞ்ச் உமன்ஸ் டீம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ண சீசன்லயே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் உமன்ஸ் இந்த வருஷம் 6 வேர்ல்ட் கப்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு கோகோ வேர்ல்ட் கப், விஷுவலி சேலஞ்சு டீம் அண்ட் கபடி வேர்ல்ட் கப்பும் பெருசா ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க. ஈவன் தோ கபடிக்கு நம்ம விமென்ஸ் டீமுக்கு சரியான பிராட்காஸ்டர்ஸ் கூட கிடையாது. டி ஸ்போர்ட்னு ஒரு பங்களாதேஷை சேர்ந்த ஒரு பெங்காலி சேனல்ல தான் அதை பிராட்காஸ்டே பண்ணாங்க.
பட் இந்தியன் விமன்ஸ் டீம் அதெல்லாம் பொருட்படுத்தாம 6 வேர்ல்ட் கப்ஸ் இந்த வருஷம் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது போக அத்லெட்டிக்ஸ்லயும் சில பல சாதனைகள் நடந்துச்சு. அண்ட் செஸ்ல திவ்யா தேஷ்முக் அவங்களுமே இந்த வருஷம் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அடிச்சாங்க. ஸோ இந்த வருஷம் 6 இல்ல 7 விமன் சாம்பியன்ஷிப்ஸ் நம்ம இந்தியாவில இருந்து இந்தியன் விமன்ஸ் நம்ம நாட்டுக்காக பெருமையை தேடி தந்திருக்காங்க. 7 வேர்ல்ட் கப்ஸ் இந்தியாவுக்கு ஒரே வருஷத்துல விமன்ஸ் மட்டும் அடிச்சு கொடுத்திருக்காங்க. இது போக ஓவரால் இந்தியாவுக்கு இந்த வருஷம் ஸ்போர்ட்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நான் இந்த விமன்ஸ் கவுண்டையும் சேர்ந்து எடுத்துட்டு வரேன். மென்ஸ் கோகோ வேர்ல்ட் சாம்பியன்ஸ், விமன்ஸ் கோகோ வேர்ல்ட் சாம்பியன்ஸ், உமன்ஸ் அண்டர் 19 வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸ், மென்ஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி கிரிக்கெட்ல, விமன்ஸ் 50 ஓவர் வேர்ல்ட் கப், விமன்ஸ் கபடி வேர்ல்ட் கப், திவ்யா தேஷ்முக் விமன்ஸ் கபடியில வின் பண்ணாங்க, சாரி விமன்ஸ் செஸ்ல வின் பண்ணாங்க, ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் அடிச்சாங்க. அது போக விஷுவலி சேலஞ்சு டீம் விமன்ஸ் டீம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணாங்க. அண்ட் மத்த ட்ராஃபிஸ் சிலது மிஸ் பண்ணிருக்கலாம். மத்த நிறைய ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ஏகப்பட்ட வின்ஸ் நம்ம இந்த வருஷம் பார்த்திருக்கோம். ஜிங்ஸ் மட்டும் பிரேக் ஆகல. இந்தியன் ஸ்போர்ட் அப்படிங்கிறது விரிவடைஞ்சிட்டே இருக்கு. இன்னும் சில விஷயங்கள் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா, ரக்பி, IPL, ISL இந்த மாதிரியான டோர்னமெண்ட்டுக்கு நடுவுல இந்தியன் ரக்பி லீக் நடந்துச்சு, பிக்கிள் பால் லீக் நடந்திருக்கு, ஷூட்டிங் லீக் நடந்திருக்கு, ஹாக்கி இந்தியா லீக் ரொம்ப வருஷம் கழிச்சு ரிவைவ் ஆகி போன வருஷம் எண்ட்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்ப 2வது சீசன் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து சாரி 2வது சீசன் கிடையாது, ஒரு 4-5 வருஷம் கேப்புக்கு அப்புறம் போன வருஷம் தான் ரிவைவ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த சீசன் இன்னைக்கு தொடங்க இருக்கு ஹாக்கி இந்தியா லீக். ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள். இந்தியன் ஸ்போர்ட் இஸ் ஹீலிங். இந்தியன் ஸ்போர்ட் வந்து எப்படி சொல்றது, 1-2 ஸ்போர்ட்டை மட்டுமே பேஸ் பண்ணி இருந்த ஒரு கண்ட்ரி அப்படின்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாலும், த்ரூ திஸ் பிரீமியர் லீக் பிரான்ச்சைசி மாடல் ஏகப்பட்ட லீக்ஸ் வந்து நமக்கு வந்திருக்கு. அதே மாதிரி எப்படி சொல்றது, இந்த வருஷம் இந்தியன் கவர்மெண்டே IPL மாதிரியான ஒரு மாடல்ல ஒரு 8ல இருந்து 10 ஸ்போர்ட்டுக்கு வந்து இந்த மாதிரியான லீக்ஸ் ஆர்கனைஸ் பண்ணணும், இன்க்ளூடிங் மோட்டார் ஸ்போர்ட், ரக்பி, இந்த மாதிரியான வேர்ல்ட் ஸ்போர்ட் மட்டும் இல்லாம கோகோ மாதிரியான இண்டிஜினியஸ் ஸ்போர்ட்டுக்கும் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்டே வந்து ரெகனைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஸ்போர்ட்லாம் அடுத்த வர 2-3 வருஷங்கள்ல இந்த ஸ்போர்ட்டுக்கான பிரான்ச்சைசி மாடல் லீக் நடந்துகிட்டே இருக்கும். நீங்க இந்தியாவை எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா, நமக்கு IPL தெரியுது, ஒரு சிலர் ஹாக்கி ஃபாலோ பண்றவங்க ஹாக்கி இந்தியா லீக் ஃபாலோ பண்ணுவாங்க, கபடி வந்து ரொம்பவே ஃபேம் ஆயிருக்கு. பட் த்ரூ அவுட் காலண்டர்ஸ்ல நம்ம ஜான் டு டிசம்பர் ஒவ்வொரு மாசமும் நமக்கு லீக் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹாக்கி இந்தியா லீக் இப்போ ஸ்டார்ட் ஆனது ஜான்வரியில முடியும். அது தொடர்ந்து உமன்ஸ் பிரீமியர் லீக் அந்த வருஷமே ஸ்டார்ட் ஆகி அந்த மாசம் ஜான்வரியில ஸ்டார்ட் ஆகி Feb வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் IPL நடக்கும். அது போக ரக்பி லீக், ஷூட்டிங் லீக், டென்னிஸ் பிரீமியர் லீக், பேட்மிண்டன் லீக், இந்த வருஷம் மோட்டர் ஸ்போர்ட்டுக்குன்னு ஒரு லீக் நடந்துச்சு. அண்ட் Tier 2 சிட்டிஸ், கோயம்புத்தூர் மாதிரியான சிட்டிஸ் மெயின் பிளேஸ், மெயின் ரேசிங் சர்க்கியூட் இருக்கு, அங்கெல்லாம் நடந்துச்சு இந்த வருஷம். இந்த மாதிரி ஏகப்பட்ட லீக்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்போர்ட் லவர்ஸா இருந்தீங்க அப்படின்னா இந்தியால நீங்க IPL மட்டுமே ஒரு பிரான்ச்சைசி பேஸ்ட் லீக் அப்படின்னு ஒரு பெரிய கமர்ஷியல் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க ஸ்போர்ட்டை ஃபாலோ பண்றவங்ககிட்ட நீங்க கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு ஒரு லீக் நடந்துகிட்டே இருக்கும். நீங்க வந்து இந்த பிரான்ச்சைசி மாடலை ரொம்ப லவ் பண்றீங்க, உங்களுக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து வந்த பிளேயர்ஸ், அந்தந்த ஊர்ல இருந்து அந்தந்த நாட்டுல இருந்து வந்த லெஜெண்ட்ஸ் நம்ம இந்தியால வந்து அந்த ஸ்போர்ட்ஸை பாப்புலர் ஆக்குறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த லீக்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இந்த வருஷம் ரக்பி லீக்ல ஏகப்பட்ட லெஜெண்ட்ஸ் வந்தாங்க. அவங்க ஆல்ரெடி அவங்க கண்ட்ரில ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான், நியூசிலாந்து, ஃபிஜில இருந்து வந்த பிளேயர்ஸ் எல்லாம். பட் அவங்க வந்து இந்தியாவுக்கு ஆடினாங்க. நிறைய பேர் இங்க ரக்பி ஃபாலோ பண்ணாதனால அவங்களுக்கு தெரியல. பட் ரக்பி லீக் இங்க வந்து நிறைய லெஜெண்ட்ஸ் ஆடினாங்க. மோட்டர் ஸ்போர்ட்லயும் இந்தியன் லெஜெண்ட்ஸ் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேட்மிண்டன் லீக்கா இருக்கட்டும், டென்னிஸ் பிரீமியர் லீக்கா இருக்கட்டும், டேபிள் டென்னிஸ் லீக்னு ஒன்று நடக்குது. ஆக்சுவலா அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் நடக்கும். அதுல வந்து PKLோடைய பிரான்ச்சைசி யூமும்பாலாம் அதுல இருக்காங்க. ஸோ இந்தியன் ஸ்போர்ட் அப்படிங்கிறது லாஸ்ட் ஒரு 1-2 இயரா டெவலப்மெண்ட்டை வந்து கொஞ்சம் அப்படி சொல்றது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்தாலும் 2025 அது இன்னும் கொஞ்சம் ப்ராடா விரிவுபடுத்தி இருக்கு. இன்க்ளூடிங் கவர்மெண்ட்ஸுமே வந்து நிறைய சப்போர்ட் பண்றாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்தும். அடுத்த சில வருஷங்களுக்கு ஒருவேளை நம்ம இப்போ அடுத்த 2026ல நம்ம அடுத்த 2036ல வந்து நம்ம ஒலிம்பிக் ஹோஸ்ட் பண்ண போற டைம்ல அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கான ஒரு மிஷனா இருக்கலாம். மேபி இந்தியா ஒரு டாப் 5குள்ளேயே ஒரு டாப் 3குள்ளேயே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கு காரணம் இந்த சில விஷயங்கள் தான். அதுக்கு 2025 ரொம்ப ரொம்ப கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கதான் நான் பாக்குறேன்.
அந்த ரிசல்ட்ஸ் வந்து 2025ல நமக்கு கிடைச்சிருக்கிறதா பாக்குறேன் நானும். ஸோ இதான் அந்த 2025 ஃபைனலி ராப்ட் அப் வித் சம் பாசிட்டிவ் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிரிக்கெட்ல சாரி இந்தியன் ஸ்போர்ட்ல நம்ம சொல்லலாம். உங்களுக்கு ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரு 2 ஸ்போர்ட்டை நான் முக்கியமான 2 ஸ்போர்ட்டை நான் பேசவே மறந்துட்டேன். ஒன்னு வந்து ஃபார்முலா 1. லாண்டோ நாரிஸ் வின்னிங் த சாம்பியன்ஷிப் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம். இந்த லாண்டோ நாரிஸ் இது வரைக்கும் மேக்ஸ் வெஸ்டாபின் ஜெயிச்சுன்னு இருந்தாரு. இந்த தடவை வெஸ்டாபின் 100 பாயிண்ட்ஸ் பிகைண்ட் இருந்து அதை டெபிசிட்டை 2 பாயிண்டா குறைச்சாரு. அன்பார்ச்சுனேட்டா அவரால் சாம்பியன்ஷிப் அடிக்க முடியல. லாண்டோ நாரிஸ் ஃபர்ஸ்ட் டைம் சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்கிறார். இந்த பக்கம் எம்எல்எஸ் பக்கம் வந்தா நம்ம தலைவர் எங்க போனாலும் கப்பு வாங்குவான்ற ஒரு நேம் இருந்துச்சு. ஃபார்முலா 1ல இன்னொரு மென்ஷனும் பண்ணிரலாமே, ஆஸ்கர் பியாஸ்ட்ரி. கன்ஸ்ட்ரக்ஷன் இதுல வந்து அவங்க சாம்பியன்ஷிப் அடிச்சிருந்தாங்க. இவரோட டிரைவர் சாம்பியன்ஷிப் இவர் அடிச்சிருந்தாரு. கன்ஸ்ட்ரக்ஷன் இதுல வந்து ஆஸ்கர் பியாஸ்ட்ரியும் இவரும் லாண்டோ நாரிஸும். அது எனக்கு டீம் பேர் தெரியல. மெக்லாரனா? டீம் மெக்லாரன் தானே? மெக்லாரன் தான். எஸ், மெக்லாரன். அந்த டீம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சாம்பியன்ஷிப்பும் அடிச்சிருந்துச்சு. ஸோ எம்எல்எஸ் பக்கம் நம்ம போனா தலைவன் எங்க போனாலும் கப்பு வாங்குவான்ற ஒரு இது இருந்துச்சு. ஆனா இந்த தடவை தலைவன் போன இடம்ன்றது வந்து ரொம்ப ரிஸ்கான இடம். எல்லாருமே சொன்னாங்க, ஏன் தலைவா இந்த டீமுக்கு போற, நீ போய் இந்த டீமுக்கு தான் நீ போகணுமான்னு. பெக்கம் என்ன பேசி கூட்டின்னு வந்தாருன்னு தெரியல, எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பெக்கம் இன்னைக்கு வந்து அவர் எடுத்த முடிவு சரியான முடிவுன்னு இந்த வேர்ல்டுக்கு அவர் காட்டியிருக்கிறார். இன்டர் மயாமி வின்னிங் த எம்எல்எஸ் கப் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம். பெக்கம் மெஸ்ஸியை கொண்டு வரும்போதே அந்த ஒரு பிராண்ட் வேல்யூக்காக கொண்டு வராருன்னு தான் எல்லாருமே டாக்ஸ் இருந்துச்சு. மெஸ்ஸி போனதுக்கு அப்புறம் இன்டர் மயாமி திரும்பி பழைய நிலைமைக்கு போயிடும்லாம் சொல்லிக்கின்னு இருந்தாங்க. பட் மெஸ்ஸி அவரோட பிராண்டை வந்து இங்க முத்திரை பதிச்சிருக்கிறாரு. அதனால எம்எல்எஸ் கப் ஃபர்ஸ்ட் டைம் இன்டர் மயாமி ஜெயிக்குது. மெஸ்ஸி வந்தப்ப இன்டர் மயாமி எங்க இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். 14வது இடத்துல இருந்த ஒரு இன்டர் மயாமி 2 வருஷத்துல எம்எல்எஸ் கப் ஜெயிக்கிற அளவுக்கு அவரோட இன்ஃபுளுயன்ஸ் வந்து இருக்குது. அவர் கூட அவரோட பாசா பிளேயர்ஸை வச்சு அவர் கொண்டு வந்தாலும் ஃபியூச்சர்ல இதை வச்சு இன்டர் மயாமி டெவலப் பண்ணணும். டேவிட் மெக்கம் அதை பண்ணுவாருன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வருஷத்தோட டாபிக்ஸ் இது வரைக்கும் தான். கீகா பிரவும் சொல்லியிருந்தாரு அழகா. இந்தியன் டாபிக்ஸ் ஆக்சுவலா பேசிட்டே போலாம், ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. பட் எனக்கு மைண்ட்ல டக்குன்னு வந்த விஷயங்களை நான் சொல்லிடுறேன். இட்டாலி குவாலிஃபைங் ஃபார் த T20 வேர்ல்ட் கப் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அதுவுமே ஒரு மென்ஷன் நம்ம பண்ணியே ஆகணும். ஆஸ்திரேலியால இருந்து பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு டீம் ஃபில் பண்ணி ஸ்காட்லாந்து மாதிரியான டீமை எல்லாம் தோக்கடிச்சு இப்போ அடுத்த வருஷம் இந்தியாவில் இப்போ அடுத்த மாசம் நடக்க இருக்க அடுத்த ஒரு 1.5 மாசத்துல நடக்க இருக்க வேர்ல்ட் கப்ல இந்தியாவில் நடக்கிற வேர்ல்ட் கப்புக்கு குவாலிஃபை ஆக போறாங்க. ஸோ குவாலிஃபை ஆயிருக்காங்க, விளையாட போறாங்க. ஸோ அதுவுமே ஒரு மென்ஷன். அண்ட் FIFA வேர்ல்ட் கப்புக்கு கேப் வெர்டே, கப்போடி வெர்டேன்னு சொல்லுவாங்க, கேப் வெர்டேன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஐலாண்ட் ஆப்பிரிக்கால. நீங்க வேர்ல்ட் மேப் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா இந்த ஐலாண்ட் எங்க இருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. கொஞ்சம் ஜூம் பண்ணி ஆப்பிரிக்கா மேப்ல பாத்தீங்கன்னா கூட ஒரு சின்ன ஒரு ஐலாண்ட் ஆப்பிரிக்கால இருந்து கொஞ்சம் தள்ளி, ஆப்பிரிக்கா அண்ட் அமெரிக்கா கான்டினென்ட்ஸுக்கு நடுவுல ஆப்பிரிக்கா ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் ஐலாண்ட். நம்ம நரேந்திர மோடி ஸ்டேடியமுடைய கெப்பாசிட்டி அளவு கூட அந்த நாட்டுடைய பாப்புலேஷன் கிடையாது. ஸோ ஈவன் அந்த நாட்டுல இருக்க எல்லாருமே வந்து மேட்ச் பார்க்கணும் அப்படின்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல ஃபில் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு 20,000 சீட் பேலன்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கம்மியான ஒரு பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு நாடு FIFA வேர்ல்ட் கப்புக்கு ஃபர்ஸ்ட் டைம் குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ அந்த ஜேர்னி அப்படிங்கிறது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே பிகின் ஆனது. எப்படி சொல்றது, அவங்க FIFAக்கு ஃபர்ஸ்ட் டைம் குவாலிஃபை ஆயிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களும் 2025ல நடந்து இருக்கு. எல்லா ஸ்போர்ட்டுமே நம்ம பேசணும். இந்தியாவில இருக்கிற எல்லா ஸ்போர்ட்டையும் பத்தி பேசணும். ஒரு ஸ்போர்ட்டை நம்ம பேசல, அதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த ஸ்போர்ட்டே நடத்த முடியாத சூழ்நிலையில இருக்குது. இந்தியன் சூப்பர் லீக். இந்தியன் சூப்பர் லீக், இந்தியன் ஃபுட்பால் அது வந்து ரொம்ப ஒரு டவுன்ஃபாலை சந்திச்சுக்கின்னு இருக்குது. இப்ப கூட சிட்டி குரூப்ஸ் வந்து மும்பை சிட்டியை விட்டு வெளியே போறாங்கன்ற மாதிரியான டாக்ஸ்கள் வந்துகின்னு இருக்குது. இது வந்து மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இந்தியன் ஃபுட்பால் மேல இருக்கிற லீஸ்ட் ஹோப்ஸோட நம்பிக்கை இது, பிரதிபலிப்பு தான் இது. இந்தியன் ஃபுட்பால் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சுன்றதுக்கான அர்த்தம் தான் இது. தயவு செஞ்சு இந்தியன் ஃபுட்பால் எவ்வளவு சீக்கிரத்துல ISL ரிவைவ் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ரிவைவ் பண்ணணும்னு எல்லாரும் கேட்டுக்கிறோம். எல்லா ஸ்போர்ட்டை பத்தி பேசும்போது ஃபுட்பால் ஃபேன்ஸ் அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கும், இத்தனை வருஷம் நம்மளை பத்தி பேசினவங்க நம்மளை கடந்து போறாங்களே அது எப்படி இருக்கும். ஏன்னா நாங்களும் ISL பார்த்து வந்தவங்க தான். அந்த ஒரு சீசன் 1, 2 ரெகுலரா பார்த்துக்கிட்டு இருந்தவங்க தான்.
இந்த இலானோ அவங்க எல்லாம் சென்னை எஃப்சிக்காக ஆன ஸ்டீவன் மெண்டோசா கோல்ஸ் எல்லாமே இன்னமும் கண்ணுக்குள்ள அப்படியே இருக்குது. எங்களால JJ ரெகுலரா ஃபாலோ பண்ண முடியலைனாலும் அந்த ஸ்கோர் கார்ட்ஸை மட்டுமாவது நாங்க பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி கேட்டகரி தான் நான். அப்பேற்பட்ட எனக்கு இந்தியன் சூப்பர் லீக் இல்லாது எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட். இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் தயவு செஞ்சு இதை வந்து ஒரு சீக்கிரமா ரிசால்வ் பண்ணணும். ஏன்னா பீகா சொல்லியிருந்தார், நரேந்திர மோடி ஸ்டேடியம், அந்த ஸ்டேடியம் கெப்பாசிட்டி கூட இல்லாத அளவுக்கான டீம்ஸ் வந்து FIFA வேர்ல்ட் கப்பே குவாலிஃபை ஆகும்போது எல்லாரோட எதிர்பார்ப்பு அதான். 140 பில்லியன் பீப்புள் இருக்கிற இந்தியால இன்னமும் அவங்களால ஒரு FIFAக்குள்ள அடி எடுத்து வைக்க முடியாததுக்கான காரணம் என்ன? இவங்க கிட்ட பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, குவாலிட்டி இருக்குது. அந்த குவாலிட்டியை நம்ம வந்து மோல்ட் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லை, கெப்பாசிட்டிஸ் இல்லாம நம்ம இருக்கணும். அதை வந்து இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் வந்து உடனே ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு என்னோட ஒரு வேண்டுகோள், எல்லாரோட வேண்டுகோள் அதுதான். இந்த 2025 எந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டி கொடுத்துன்னு தெரியும். 2025 சொல்ற பாடம் ஒண்ணுதான், உங்களோட எஃபர்ட்டை நீங்க உங்களோட கோல்ஸை நீங்க பிக்ஸ் பண்ணின்னு அதை நோக்கி உங்களோட மேக்சிமம் எஃபர்ட்ஸை கொடுங்க. இன்னைக்கு ரிசல்ட் தெரியலைனாலும் ஒரு நாள் உங்களை ரிசல்ட் வந்து சேரும். நீங்க கோலை அச்சீவ் பண்ணணும்ன்றது தான் உங்களோட டார்கெட் ஃபிக்ஸ்டா இருக்கணும். நீங்க கோலை ஃபிக்ஸ் பண்ணாம இவன் ஜெயிச்சுட்டா நம்ம லைஃப் மாறும், அவன் ஜெயிச்சுட்டா நம்ம லைஃப் மாறும், அப்படி சொல்றது வேஸ்ட். எல்லாருமே உழைச்சாதான் அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஃபைட் பண்ணுங்க. இந்த 2026க்கு உங்களால முடிஞ்ச ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நானும் ஃபிக்ஸ் பண்றேன், கீகா ப்ரோ நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணுங்க, எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணுவோம், அதை நோக்கி ஓடுவோம். 2026 இதே டிசம்பர் மாசம் லாஸ்ட்ல வந்து பார்ப்போம் எல்லாரும் நம்ம கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணோமா இல்லையான்றது. சைனிங் ஆஃப் ஃப்ரம் HPD அண்ட் கீகா. ஹாப்பி நியூ இயர் டு எவரிஒன். நன்றி, வணக்கம். ஹாப்பி நியூ இயர் எல்லாத்துக்கும். ஆக்சுவலா நான் என்னுடைய வைண்ட் அப் ஸ்பெஷல் என் கார்டை போட்டு நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நீங்க சூப்பராகவே சொன்னீங்க ப்ரோ. 2025 ஏகப்பட்ட மோட்டிவேஷன்ஸ் கொடுத்துருக்கு. கண்டிப்பா அந்த ரிசல்ட் நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அந்த ஹார்ட் ஒர்க்கை மட்டும் பிலீவ் பண்ணுங்க. அதுக்கான விஷயங்கள் அதுக்கு நடக்க வேண்டியது தானாவே உங்க கண்ணு முன்னாடி வந்து நடக்கும். ஹார்ட் ஒர்க் மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி 2025 நம்மளுக்கு அந்த ஒரு பாடமாவே இருந்திருக்கு. நம்மளுடைய ஓன் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்லயே அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இந்த வருஷத்தோட மிகப்பெரிய மோட்டிவேஷன் அதுல பாத்துட்டீங்கன்னா நம்மளுடைய விமென்ஸ் கிரிக்கெட் டீம். ஸோ நான் ஆக்சுவலா அதை பத்தி சொல்லிதான் நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் அப்புறம் விமென்ஸ் டீம் அச்சீவ் பண்ணாங்க. நம்ம மென்ஸ் டீம் தவற விட்ட வேர்ல்ட் கப்பை ஹோம்லயே வின் பண்ணி நாங்களும் ஆக்சுவலா தங்கல் படத்துல ஒரு டைலாக் வரும், அமீர் கான் சொல்லுவாரு, தங்கம் எப்படி வந்தா என்ன, மென் வாங்கினா என்ன, உமன் வாங்கினா என்ன, ஜெயிக்கிறது இந்தியா தானே அப்படிங்கிற மாதிரி விமென்ஸ் டீம். மென்ஸ் டீம் விட்டுட்டீங்களா ஃபைனலா, நாங்க அடிக்கிறோம், நாங்க ஆஸ்திரேலியாவை செமிஃபைனல் அடிக்கிறோம், இன்கிரெடிபிள் சேஸ் நாங்க பண்றோம், அன்பிலீவபிள் சேஸ் நாங்க பண்றோம், ஃபைனல்ல வின் பண்றோம், ஹோம்ல நாங்க உங்களுக்கு வேர்ல்ட் கப் வின் பண்ணி தரோம் அப்படின்னு யாருமே பிலீவ் பண்ணாதப்போ ஜெயிச்சு கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி மேஜிக் எப்ப வேணாலும் நடக்கும். நீங்க சொன்ன மாதிரி அடுத்த டிசம்பர்ல 2026 ராப்டு போகும்போது நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் கவுண்ட் இப்போ 1280 ஆட்ஸ்ல இருக்கு. ஸோ பார்ப்போம், இது வந்து ஒரு 5Kவோ 10Kவோ போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நாங்க இந்த வருஷத்தை எண்ட் பண்றோம். இந்த வருஷத்தோடைய கடைசி வீடியோ நம்ம போடுறது. ஸோ எல்லாரும் சொல்ற ஒரு ஜோக் தான், இந்த வருஷத்தை நீ அடுத்த வீடியோ நாங்க வந்து அடுத்த வருஷம் தான் போடுவோம் அப்படிங்கறத சொல்லிட்டு வைண்ட் அப் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வருஷம் எப்படி பாசிட்டிவா இருந்துச்சோ அதே மாதிரி ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்க எல்லாத்துக்குமே அடுத்த வருஷமும் இதே பாசிட்டிவிட்டி டபுள் மடங்கா கிடைக்கணும்னு நாங்களும் விஷ் பண்ணிக்கிறோம். நன்றி ப்ரோ. நன்றி, வணக்கம்.